ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன கொடியேற்ற விழாவில் 5 இடங்களில் நம்ம கொடியேற்ற பரப்புரை சிறப்பாக நடந்தது. போன கொடியேற்ற விழா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 2024 நடந்தது. அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் இருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வரை 5 இடங்களில் நமது கொடியேற்ற பரப்புரை நிகழ்ச்சி நடந்தது. இந்த கொடியேற்ற விழா நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2024 நடந்தது. முதல் கொடியேற்ற பரப்புரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெட்டுக்காடு வலசு என்கிற பகுதியில் நமது கொடியேற்றப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது காணலாம். முன்னாடி வாங்க. ஐந்தாம் தமிழர் சங்க கொடியேற்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் ஆய்வறிஞர் முனைவர் ஐயா பாண்டியன் ஐயா அவர்களையும் மற்றும் ஐந்தாம் தமிழ் சங்க உறுப்பினர்களையும் மற்றும் தமிழ் உறவுகளையும் இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். கொடியேற்ற நிகழ்வின் முதல் நிகழ்வாக தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது. செல்வமணி ஐயா அவர்களுடைய மனைவி அவர்கள் தீபம் ஏற்றி விழாவை தொடங்கி வைப்பார். ஐயா மரியாதை செலுத்தும் விதமாக தீபாராதனை செய்வார். இந்த கும்பங்கள் பார்த்தீங்கன்னா 3 தமிழ் சங்கங்களை குறிக்கிறது. முதல் தமிழ் சங்கம் நாயர்களான சிவனையும், 2ஆம் தமிழ் சங்க நாயனான முருகனையும், 3ஆம் தமிழ் சங்க நாயனான திருமாலையும் குறித்து நம்ம 3 கலசங்கள் வச்சிருக்கிறோம். இதற்கு நம்முடைய 5ஆம் தமிழ் சங்கம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த 3 கும்பங்களை வைத்து நம்ம மரியாதை செய்கிறோம். ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக நம்ம செல்வமணி ஐயா அவர்களால் இந்த கொடியேற்ற நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் செல்வமணி ஐயா அவர்களால் மாலை கொடியேற்றம் நிகழ்வு நடைபெறுகிறது. நம்ம கொடியேற்றலாம். போ அனைவருக்கும் வணக்கம். நமது ஈரோடு மாவட்டத்தில் கொடியேற்றும் விழா அப்படிங்கிறத ஐயா நம்ம செல்வராஜ் ஐயா என்கிட்ட தகவல் சொன்னோடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். சரி, நம்ம பகுதியிலையும் இது ஒரு நம்ம கொடியேற்றும் விழா நடத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து இதை வெற்றிகரமாக நடத்தியுள்ளேன். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த 5ஆம் தமிழர் சங்கம் பாண்டியன் ஐயா ஆய்வறிஞர் பாண்டியன் ஐயா அவர்கள் மூலமாக நிறுவப்பட்டது. அந்த சங்கத்தினுடைய நோக்கமாக தமிழ் குடிகளை ஒருங்கிணைக்கிறதும், அந்த ஒருங்கிணைத்து இந்த தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி ஏற்பட வேண்டும் என்பது தான் இதனுடைய அடிப்படை நோக்கம். தமிழர்களுடைய கொள்கைகளை, தமிழர்களுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை மீட்டெடுக்க இந்த தமிழ்ச்சங்கம் முக்கியமாக பாடுபடும். இப்போ ஆய்வறிஞர் அவர் தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்ற அடிப்படையில் ஏராளமான விஷயங்களை தமிழர் வரலாறு, தமிழர் ஆன்மீகம், தமிழருடைய கடவுளுடைய கண்டுபிடிப்புகள், இது போன்ற நிறைய ஆய்வு செஞ்சு வெளியங்கள் வெளியிட்டிருக்காரு. நானே அது 2017 பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதனுடைய அடிப்படையில் அந்த இதை தமிழ் சங்கத்திலையும் நம்ம உறுப்பினராகி பட்டய படிப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த
எப்படி வழி நடத்தணும், அரசியலை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து வகுப்பு எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதன் மூலமாக நம்ம வந்து உலக வரலாறு முதல் கொண்டு எல்லாமே இந்த பொருளாதாரம், தத்துவங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் அதை கற்றுக்கிட்டு நம்ம ஒரு முறையான சரியான ஒரு நாடாளுமன்றவாதியாக அல்லது ஒரு அரசியல்வாதியாக பரிணமிக்க வேண்டும் என்று விரும்பி அந்த இது செய்கிறாங்க. அதை நம்ம வந்து அனைவரும் அதை கலந்து கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு சிறந்த தமிழர்களாக நம்ம வந்து வாழணும், வழி நடத்தணும், மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். ஒரு அடிப்படையில் இந்த வேலைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முடிந்த அளவுக்கு அனைவரும் கலந்து கொண்டு பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம பட்டய படிப்பு மாணவர் அசோக் ஐயா வந்து நம்ம சிவலிங்கம், அருங்கோண வடிவம், கும்பத்தை பற்றி ஒரு சில விளக்கங்கள் கொடுப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். பழங்காலத்தில் வந்து மனிதர்கள் எல்லாம் வந்து ஒரு வரமுறை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சிவபெருமான் அப்படிங்கிறவர் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லெமுரியா கண்டம் அப்படிங்கிற குமரி கண்டத்தில் தோன்றினார். அங்கே மனிதர்களை வரமுறைப்படுத்துறது அப்படிங்கும்போது ஆண் பெண் தத்துவமான சிவலிங்க தத்துவத்தை கொண்டு வந்தார். சிவம் அப்படிங்கிறது பெண்மை தன்மையை குறித்து, ஆலங்கம் அப்படிங்கிறது ஆண் தன்மையை குறித்து, ரெண்டும் சேர்ந்த ஒரு புனிதமான உறவிலிருந்து இப்போது ஒரு உயிர் பிறப்பெடுக்குது அப்படிங்கும்போது அது வந்து தெய்வீக உன்னதத்தை அடையுது. அப்படிங்கிற பார்வையில் சிவலிங்கம் கொண்டு வந்து இப்போ வரைக்கும் நம்ம சிவலிங்கத்தை வழிபட்டு வர்றோம். இது வந்து முப்பரிமாண வடிவமாகும். அதுக்கப்புறம் தோராயமாக ஒரு 10,500 வருடத்துக்கு முன்னாடி தோன்றிய முருகன் வந்து தெய்வீக தன்மையுடைய அந்த அருங்கோண முக்கோணத்தை கொண்டு வந்தார். அதுதான் வந்து மூயிரு கோணன் அப்படின்னு முருகன் அப்படிங்கிற நம்ம அழைக்கப்படுறோம். அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணன் பெண்மை தன்மைக்கு மண்ணாலான மண்கல பானையும், ஆண் தன்மைக்கு தேங்காயை வைத்து ஆண் பெண் இருமை தத்துவத்தை கொண்டு வந்து அதில் வந்து தெய்வீக தன்மையை உணர்த்தினாங்க. அதுதான் நம்ம இப்போ கும்பமாக வச்சு வழிபட்டுருக்குறோம். இதே அந்த கும்பத்தை வச்சு தான் இப்போ நம்ம கோயில்களில் குடமுழக்கு எல்லாமே வந்து கும்பத்தை வச்சு தான் பண்ணுறோம். தொடர்ந்து வந்து நம்ம சிவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் கும்பத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். வணக்கம். தமிழினத்தை அழிக்கிறதுக்கான சதிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது நமக்கு தெரியுது. அது உலகத்தை அழிக்கிற சக்திகளும் தான். அவர் சொன்ன மாதிரி 2004 வந்து சுனாமி தானாக வந்த சுனாமி இல்லை, அது இந்த சுபத்ரா தீவு. எதுனா அது 2004ன்னு கூட்டிங்கன்னா 6 எண்ணு வரும். 6 அது 26ஆம் தேதி, அது 8 குறிக்கும் வச்சிங்களா. அந்த சுனாமி உருவான இடம் வந்து சுபத்ரா தீவுக்கு அருகில் ஒரு ஃபால்ட் இருக்குது. அதாவது என்னென்னா அந்த பிளேட்டானிக் தேரின்றதில் வந்து அந்த 2 பிளேட் இணைகின்ற இடம், அந்த ஃபால்ட் லைன் போகிறது வந்து சுபத்ரா தீவுட்ட. அங்கே வந்து ஆழ்கடலில் ஒரு இது அணுகுண்டு வெடிச்சதுன்னா அந்த பூமி வந்து இது கேன்டிலீவர் மாதிரி ஆறி தண்ணியை தூக்கி அடிக்கும். இதெல்லாம் அவங்க அதான் அந்த கமலஹாசன்கிட்ட ஒருத்தரும் கேட்பாங்க, நீங்கள் எப்படி முன்னால் வர்றதை வந்து பின்னால் வர்றதை முன்னாலே சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது சரித்திரத்தை உத்து கவனிச்சோம்னா அதையே திருப்பி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும். பூகோளத்தையும் படிக்கலாம், பூகோளமும் சரித்திரமும் சேர்த்து படித்தோம்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். பூகோளமும் வரலாறும் பூகோளமும் தெரிஞ்சால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னான்றது. அந்த பூகோளன்றது என்னென்னா எந்த இடத்துல அணுகுண்டு வச்சா வந்து சுனாமி பெருசாக வரும்ன்ட்டு. இந்த பிளேட்டில் நடுவில் வச்சான்னா ஓரளவுக்கு தான் இது பெரிய இது கிடைக்காது. அந்த இதில் அந்த ஃபால்ட் லைன் இருக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா அந்த ரெண்டு பூமியை வந்து பிளேட் 2 இணைஞ்சிடும், வலுவாக இருக்காது. அப்போ அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது தண்ணியை தூக்கி அடித்து எங்கே வந்திருக்கு, இங்கேருந்து மட்டும் இல்லை, இதில் சொமாலியாவில் எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க, பல 100 பேர் அங்கேயும் செத்துருக்காங்கன்னா நமக்கு அந்தாண்ட ஒரு 2000 கிலோமீட்டர் கூட அந்த அலைப்பாதை போய் செய்யக்கூடிய அளவுக்கு இவ்வளோ வந்து ரொம்ப கொடூரமான திட்டத்தெல்லாம் எப்படி போடுறாங்க இல்லைங்களா. அது வந்து ஒரு செயற்கை சுனாமி, இவர்களே உருவாக்கின சுனாமி. அப்போ இந்த மனித குலத்தை அழிப்பது, குறிப்பாக தமிழர்களை இந்தியர்களை அழிப்பதுன்றது வந்து அவனுடைய யூதர்களுடைய தொடர் திட்டங்களாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ நமக்கான ஒரு எதிரியை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க.
அது இப்போ வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா கூடங்குளத்தில் வந்து 6 அணு உலை கட்டியிருந்தாங்க. அது ஏன் அது வந்து கூடங்குளம் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி பகுதி. அங்கே வந்து இண்டஸ்ட்ரியும் கிடையாது, ரொம்ப ஒன்றும் கிடையாது. 6 அணு உலை 6000 மெகாவாட்ன்றது பெரிய எனர்ஜிங்க. அது அங்கே தேவையில்லை. வேணா 6 அணு உலையை வந்து தமிழ்நாடு கடற்கரையோரம் அங்கங்கேயும் ஒன்று போட்டிருக்கலாம். ஏன் போடல? நீ ஏன் ஒரு இடத்துல வைக்கிறேன்னா 6 என்பது சகுனியை குறிக்கணும். அது வந்து மகாபாரதம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. மகாபாரதத்தில் அணுகுண்டு பாவிக்கப்பட்டது. அதை இது பண்ணுற மாதிரி அந்த அணுகுண்டால் தமிழர்கள் அழிக்கணும். அப்போ வந்து திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற கூடங்குளத்தில் அந்த அணு உலைகளை கட்டி அதை கொளுத்தி விடணுன்னு தான் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லைங்களா. நம்ம வந்து அவங்களுடைய கடந்த பல ஆண்டுகளாக ஆய்வு பண்ணும்போது அப்போ இவங்க யார் என்னன்னு முதல்ல எனக்கு கஷ்டமாக இருந்தது. இவங்க ஏன் இது பண்ணுறாங்க, யூதர்கள் யார், என்ன பண்ணுறாங்கன்றது முதல்ல எனக்கு அப்புறம் அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி எனக்கு புரிஞ்சு போச்சு. இவன் இதெல்லாம் பண்ணுறான், எதுக்காக பண்ணுறான்னுட்டு. அதனால் இந்த 6 அணு உலையில் வந்து தேவையில்லாத இடத்துல 6 அணுவில் ஒரே இடத்துல போய் அதுவும் 6000 மெகாவாட்னு ஏன் கட்டுற அப்படின்னு நான் பார்த்த உடனே இதுக்கு தான்றதை வந்து நான் வெளிப்படுத்திட்டோம். அதை வந்து இதுக்கு தான் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க அப்படின்ட்டு வெளிப்படுத்தின பிறகு அது உடைஞ்சதுன்னா பழி அவங்க மேலே போய்டுன்றதால இது வரைக்கும் அதை உடையாமல் வச்சுருக்காங்க. இன்னமும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பின்னடைவு காத்திருக்குது ஆச்சுங்களா. அதை தான் தம்பி கொஞ்சம் இதை சொன்னது. நீங்கள் சிறப்பாக நடத்திய உங்களுக்கு மிக்க நன்றி சொல்லி பாராட்டுகளை சொல்லி என்னம்மா பிராமணர்கள்னு பேர். அதை வந்து அது முருகன் பேரை எடுத்துக்கிட்டாங்கம்மா. பேரமணன் பிராமணன் பிரம்மன் பிராமணன் அப்படின்றத வந்து முருகனை குறித்த பேர். அவங்க தங்களை கடவுளாக தானே பாவிக்கிறாங்க இல்லையா, மண்ணில் உள்ள கடவுள்ன்றதால முருகனின் பேரை இவங்க இது அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பேர் வந்தது அப்படி தான் அது வர்றது. அவங்க தான் இன்றைக்கி இந்தியா இது கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம்லாம். நாம் சங்கம் இருந்ததுன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் நம்ம பக்கம் வரணுன்றதுக்காகத்தான் இந்த முயற்சி எடுத்து நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. இந்த கொடியேற்றுதல் வந்து அங்கங்கேயும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். இந்த கொடி ஒரு தெய்வீக கொடிங்க. ஏன்னா இது நந்தினின்றது நம்ம 3 தமிழ்ச்சங்க நாயரில் குறிக்கின்ற ஒரு இது ஒரு தெய்வீக கொடி. இந்த கொடி பறக்கிற இல்லங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். நீங்கள் நல்லா வாழ்வீங்க, இறைவன் அருளால் நல்லா இருப்பீங்க. அது நிச்சயமாக உண்டு. இவ்வுலகில் யூதர்களின் சதி செயல்கள் மற்றும் இந்தியாவில் பிராமணரின் சதி செயல்களை பற்றி ஐயா தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்படுத்தி நடத்தி கொடுத்த நமது செல்வமணி ஐயாவிற்கு நமது சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர் சங்க உறுப்பினர், அவர் மிகச்சிறப்பாக இதை வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஐயா சொன்ன மாதிரி அவர் குடும்பம் மென்மேலும் சிறக்க நம் மனதார வேண்டுதலை வைப்போம். அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நல்லியம்பாளையம் பகுதியில் நமது கொடி ஏற்றப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். நல்லியம்பாளையம் சக்தி நகரில் வெற்றிவேல் ஐயா அவர்களுடைய இல்லத்தில் 5ஆம் தமிழர் சங்கத்தின் கொடியேற்று விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆய்வாளர் நமது ஐயா பாண்டியன் ஐயா அவர்களையும் மற்றும் 5ஆம் தமிழர் சங்க உறுப்பினர்களையும் மற்றும் தமிழ் உறவுகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து கொடியேற்றத்துக்கு நம்ம தயாராகுவோம். நம்முடைய 5ஆம் தமிழர் சங்கத்தில்
நம்ம இந்த கொடியேற்ற நிகழ்வு வழி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிற நம்ம வெற்றிவேல் ஐயா எப்படி தன்னை இணைத்து கொண்டார், எதன் மூலமாக அவர் விழிப்புணர்வு பெற்றார் என்று அவர் விளக்குமாறு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து தமிழ்ச்சங்க 5ஆம் தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும், அதனோட நிறுவனர் முனைவர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், நமது உறவு சொந்த பந்தங்கள் அனைவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் பார்த்தீங்கன்னா நான் அமைதியாக போகக்கூடிய ஆள். எந்த இடத்துலையும் நான் நுழைச்சிக்கவே மாட்டேன். என்னோட பணி இருக்குது, நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிற ஆள். எனக்கு நான் முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு நினச்சப்போ எப்பயுமே என்னோடய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எதாவது செய்யணும், அதுக்கு நம்ம தகுதியான ஆளாக இருக்கணும், அது நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிற ஆள் நான். பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிறப்பயே அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதெல்லாம் எல்லா மாணவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நிமிஷத்தில் ஒரு ப்ராஜெக்ட் சென்டரில் கொண்டு வாங்கி வச்சுருவாங்க. அது எனக்கு உடன்பாடே கிடையாது. எப்போ நான் பிஎஸ்சி படிக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போது என்னோட படித்த 32 மாணவர்கள், நான் என்னை சேர்த்து 32 மாணவர்கள், அதில் 20 மாணவர்களுக்கு நான் தான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன். அது ஏன் அப்படின்னா, அவங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத விட எனக்கு ஒரு அனுபவமாக இருக்கட்டும், நாமளும் அதில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆரம்பத்தில் நான் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி எம்எஸ்சி பண்ணிக்கிறப்போ அப்படி தான், ப்ராஜெக்ட்டுக்கு யாரெல்லாம் என்னை கேட்குறாங்களோ எங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு நானே இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த ஒரு ஈடுபாடு எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கிறப்போ, நான் முனைவர் பட்டம் படிக்கணும்னு முடிவு பண்ணேன். கல்லூரி பேராசிரியர் இருந்தேன். முனைவர் பட்டம் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம ஈடுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம இந்திய வரலாறு, அப்போ இந்திய வரலாறு, இப்போ தான் நமக்கு தெரியுது அது தமிழக வரலாறுன்னு. இந்திய வரலாறில் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள்கள் இவ்வளோ சாதனம் பண்ணியிருக்காங்க, சமஸ்கிருதத்தில் இத்தனை வேதங்கள் இருக்குது, இத்தனை தாட்டி சொன்னால் இவ்வளோ நடக்கும், அனுமான் செயல், அந்த மாதிரி நிறையா கதைகள் நான் கேட்டிருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய முன்னாடி நிறைய விஷயங்கள், ராஜராஜ சோழன் இவ்வளோ பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி 1000 வருஷம் தாண்டி நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம பின்னாடி ஏதோ இருக்குது, நாம் அதை தொலாவி போகணும். அந்த ரிசர்ச், முனைவர் பட்டங்கிறது பார்த்திங்கன்னா ரிசர்ச் தானே சொல்கிறாங்க, நம்ம தொலாவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சோலார் செல் பண்ணலாம், நான் இருக்கிற மின்னணு நிலையத்தில் சோலார் செல் பண்ணலாம், சோலார் எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணணும். கண்டிப்பாக நம்மளை முன்னாடி இதில் நமக்கு ஏதாச்சும் ஒரு சூரிய ஒளியிலேருந்து நமக்கு சக்தியை எடுத்து கொடுக்கறது கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நான் தொலை ஆரம்பித்தேன். தொலாவ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பிடிப்படல, என்ன இருக்குதுன்னு தெரியல, என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரிவ்யூ எடுங்க, இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்லேருந்து ரிவ்யூ எடுங்க, அதை எடுத்து ஒன்றை மாற்றி செஞ்சு வச்சுருங்க, இப்படி தான் சொன்னாங்க. ரிசர்ச் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று எடுங்க, அதுலேருந்து ஒரே ஒரு ஐட்டத்தை மாற்றுங்க, அவன் பொட்டாசியம் போட்டிருக்காங்க, நீங்கள் சோடியம் போடுங்க, அதில் என்ன ரிசல்ட்னா நல்லது வரணும் கெட்டது வரணும்லாம் கிடையாது, ஏதோ மாற்றம் ஏதோ வந்திருக்குதுன்னா முடிஞ்சு போச்சு ரிசர்ச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னடா நம்ம செய்யணும் ரைட்டு, அது முனைப்பாக செய்யணும், அது என்னது ஒரு நல்லது காமிச்சா தானே அது ஒரு கண்டுபிடிப்பு. அப்படி இந்த சோலார் செல் நோக்கி போகிறப்போ பயணப்பட்ட தான் நான் நிறையா இந்திய கலாச்சாரத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நிறையா இடத்துல எனக்கு முரண்பாடு நிறையா இருந்துச்சு. அதாவது சம்மந்தமே இல்லாமல் நம்ம அருவருப்பான கதைகள், எந்த இடத்துல கேள்வி கேட்டாலும் நீ நம்பணும், நம்பலினா ஆன்டி இண்டியன், ஆமாம் நீ நம்பிக்கை தான் ஆகணும், ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இதுதான் எனக்கு பதிலாக இருந்தது. அப்போ ஆன்டி இண்டியன் எனக்கு சொல்லலை, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது, இதை நீ செய் அவ்வளோதான் அப்படின்னே என்னை தள்ளிக்கிட்டு. எனக்கு சரி உலகத்துக்காக நம்ம போனாலும் எனக்கு உள்ளூராக எனக்கு அதை அடையவே இல்லை. சரி கண்டுபிடிக்கணும் எதோ பார்க்கலான்னு, சரி கடைசியில் பிஹெச்டி முடிக்கணும் பண்ணியாச்சு, ஓகேங்களா, ஒரு கெமிக்கலை மாற்றி போட்டாச்சு. அப்பயும் என்ன பண்ணால் இயற்கையான முறையில் ஒரு பூக்கிலேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்டில் டை பேஸ்டு சோலார் செல்லுன்னு சொல்லி நான் பண்ணேன். அது யாருமே அப்போ பண்ணலை. ஸோ நான் இயற்கையிலேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு இயற்கையிலேருந்து நிறங்கள் எடுத்து எந்தெந்த கலர்லாம் சூரிய ஒளியை கிரகிக்கிற தன்மை இருக்குதோ அந்த பூக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி, அது கலரெல்லாம் கண்டுபிடிச்சி, அதை நான் சோலார் சிலிக்கனோட ஆட் பண்ணி டைட்டானியம் ஆக்சைடோட ஆட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி ரிசல்ட் கொடுத்தேன். அப்போ தான் எனக்கு இந்த கதைகளெல்லாம் நிறையா தெரியும். கண்டிப்பாக இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஐயானோட சேனல்லேருந்து வெளியங்களை பார்க்க ஆரம்பித்தேன். டை சென்சிடைஸ் சோலார் செல்ஸ். அப்போ அதில் போகிறப்ப தான் அந்த விலியங்களை பார்த்தோன்னே எனக்கு நம்ம நாளாக ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணம் சொல்கிறோம், மகாபாரதம் சொல்கிறோம், ஆனால் இந்த எப்பிக்கெலாம் நான் சின்ன வயசை பள்ளிக்கூடத்தை படிக்கிறப்ப டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமையானா குடும்பமே உட்காந்து பார்க்கும், ராமாயணம் பார்க்கும், மகாபாரதம், அதுக்கப்புறம் மகாபாரதம் வந்துச்சு. எல்லோரும் அப்படி அவ்வளோ சிங்க் ஆகி எல்லாம் ஒட்டு அப்படி பார்த்துட்டு அந்த கதையெல்லாம் நம்ம கடவுள்கள் அப்படி இப்படின்னா, அப்போயும் எனக்கு உடன்பாடு சில முரண்பாடுகள்லாம் வரும். இந்த பாலம் கட்டினதாக இருக்கட்டும்,
இந்த அனுமாருங்கிற ஒரு குரங்கு மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. எப்படி இப்போ இல்லையே, அப்போ மட்டும் எப்படி இருந்திருக்கும்? ஒரு குரங்கோட ஒரு மனுஷன் வந்து ஒரு சமூகமாக இருக்க முடியுமா? குரங்கு பேசுமா? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இருந்தது. இருந்தாலும் நம்பி தான் ஆகணும், அதனால் நம்பிட்டோம். ஆச்சுங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. ஐயானோட வெளியும் பார்க்கும்போது தான் அது உண்மையான காரணம் என்ன, ஏன் குரங்காக சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும், அந்த மலைவாழ் மக்களை சித்தரிப்பதற்காக குரங்குன்னு சொல்கிறதாகவும், அந்த எல்லாமே ஐயா தெளிவான காரணம் சொல்லியிருப்பார். அந்த பெயர் காரணத்திலிருந்து அந்த ஏன் அவங்க அந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும், கிஷ்கிந்தை அப்படிங்கிறது நம்ம எங்கேயும் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் கிஷ்கிந்தைங்கிறது நம்ம மேட்டுப்பாளையங்கிறது ஐயா சொல்லி தான் எனக்கே தெரியுது. வாலியும் அனுமாரும் சண்டை போட்டது நம்ம ஊட்டி மலை அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி சீதாவரத்துலேயும் அப்படி தான், சீதா அப்படிங்கிறாங்க, எல்லாம் பண்ணாங்க ரைட்டு, எல்லாம் நம்ம சினிமா மாதிரி கிளைமேக்ஸ் ஆச்சு இல்லைங்களா? என்னது ராமர் வென்ட்டாரு அப்படின்னா என்ன பண்ணணும்? சினிமா மாதிரி ராமர் சேர்ந்து தானே வாழணும், ஆனால் சேர்ந்து வாழலையே. சீதையை வந்து அதாவது இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுறவர் தன் மனைவி ஒரு விஷயத்தில் சந்தேகப்பட்டாராம். அது நம்ப தகுந்ததாகவே இல்லையே. ஓகேங்களா? ராமர் அவ்வளோ பெரியவர், இவ்வளோ பெரியவர், தர்மபத்தினின்னு சொல்கிற இடத்துல ஒரு சின்ன தன் மனைவியே நம்பலை அப்படின்னா அவர் எப்படி? அவர் அது அக்னி பிரவேசம் போய் நீ பூமியோட போக அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக எனக்கு பட்டது. அப்போ தான் யோசனை, இதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பண்ணுவோம். ஐயானோட விழிகள் சொன்னான், சீதை என்பது நம்மளுடைய ஊட்டி மலை சாரல்கள், ஊட்டி மலைகள், அதை தான் சீதைன்னு சித்தரிச்சிருக்கிறாங்க. அதை தான் அவங்களால கைப்பற்ற முடியல அப்படின்னா பூமியாக்கவே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதைகள் எல்லாம் படிக்கும்போது உண்மைத்தன்மை தெரிஞ்சுது, நம்ம உண்மை புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மகாபாரதம் அப்படி தான். மகாபாரதம் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டே இல்லை, நான் துரியோதனுக்கு தான் சப்போர்ட்டு. அவன் கரெக்டாக தானே செய்கிறான், எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தானே செய்கிறான், இவங்க தானே ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஏமாற்றிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத கதையில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் சொல்லப்படுவர்கள் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் துரியோதன் நேரடியாக செஞ்சுட்டே இருப்பான். அவன் கெட்டது செஞ்சாலும் நேரடியாக செய்வான். ஆனால் இவங்க சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அது கிருஷ்ணர் மேலே எனக்கு பயங்கர கோபம். ஆச்சா, கிருஷ்ணர் மட்டும் இல்லைன்னா துரியோதன் தான் ஜெயிச்சிருப்பான் அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருந்தது. அப்புறம் உண்மை கதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னது மகாபாரதங்கிறது எது, கௌரவர்கள் யார், மலை குறவர்கள் தான் கௌரவர்கள், பாண்டியர்கள் அப்படிங்கிறது விவசாயம் பண்ணக்கூடியவர் தான் பாண்டியர்கள். அவங்க பாஞ்சாலி அதே மாதிரி தான் 5 கணவன்மார்கள் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது ஃபிசிக்கலாகவும் முடியாது ஆச்சுங்களா, மென்டலாகவும் முடியாது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒன்றை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆச்சுங்களா. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இதுதான் ஒரு உண்மை தேடல். உண்மை தேடல் போகிறப்ப அப்போ தான் தெரிஞ்சுது, இந்த 5 பேர் இருக்கக்கூடிய இடம், 5 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அந்த பாஞ்சாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அந்த நிலத்துக்காக தான் அவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வரும்போது தான் எனக்கு உண்மை தன்மை புரிய ஆரம்பிச்சுது. அப்போ தான் 5ஆம் தமிழ் சிந்தனை பேரவையில் இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். நான் அந்த கதைகளெல்லாம் இன்னுமே நாம் போய் சொன்னோம்னா கதை விடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆச்சுங்களா. அதனால் நான் முழுசாக நான் போடிக்கிறது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நம்புறீங்க, ஏற்றுக்கிறீங்க, வேணும்னா திருப்பி கேளுங்க, நான் மேலும் சொல்கிறேன். இல்லையா ரைட், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ நீங்கள் பயணம் பண்ணுங்கள். இப்படி தான் என்னோட பயணது. அப்போது இந்த எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கதைகளிலேருந்து நம்ம அரசியலுக்கு வர ஆரம்பித்தோம். அரசியல் நானும் ஒரு பேராசிரியராக இருந்து 2018 இந்த பேராசிரியர் பணியிலேருந்து வேண்டான்னு திறந்து தான் நான் வந்தேன். துறக்கிறதுக்கான காரணம் பேராசிரியர் பணி கிடையாது, பேராசிரியர் பணி சூழல். ஓகேங்களா. அதாவது கல்வியை என்னை பொறுத்த வரைக்கும் சேவை, கல்விங்கிறது எனக்கு சேவை. நாம் இன்றைக்குமே என்னோடய மாணவர்கள், நான் எங்களோட முன்னாடி படித்த நான் 23 வருஷம் பணியில் இருந்தேன். என் மாணவர்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்காங்க, ஜப்பானில் இருக்கிறாங்க. இன்னும் என்னை தொடர்பு கொள்வாங்க. அவங்க தொடர்பு கொள்ளும்போது என்ன சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, பேசிட்டு கடைசியில் நம்ம கஷ்டப்பட்டு சொல்லாமா சார்னு சொல்லுவாங்க. சார் காலேஜில் நீங்கள் டெரருங்க சார், ஆனால் அந்த டெரர்னால தான் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் அவ்வளோ சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அந்த கல்விங்கிறது நீங்கள் அன்றைக்கி போதிச்சது அவ்வளோ கட்டாயமாக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வலியுறுத்தினது தான் என்னை இந்த பொசிஷனில் குறைச்சி. எனக்கு 1000 மாணவர்கள் வேண்டாம், சொல்லிக் கொடுத்த 1000 மாணவர்கள் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி 2 மாணவர்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையத்தில் நான் எப்பயுமே பயணம் பண்ணக்கூடிய ஆள் எது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, கல்லூரிகள் அதிகமாக திறந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லூரியே வியாபாரம் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. கடைசி காலகட்டத்தில் என்ன நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் கட்டினா அவனை பாஸ் பண்ணிடு,
அவன் ஃபீஸ் கட்டிட்டானா நீ அவன் எதுவும் பண்ணக்கூடாது, நீ அவனை என்ன பண்ணிடணும், பாஸ் பண்ணிடணும். அம்பாஸ்டர் ஆஃப் த காலேஜ்னு டிசைட் பண்ணிட்டாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்லாம். ஸ்டூடெண்ட் இஸ் த அம்பாஸ்டர் ஆஃப் த காலேஜ். இவன் போய் தான் வெளியே சொல்லுவான். நீ இவனை ஃபெயில் பண்ணினா காலேஜை பற்றி சொல்ல மாட்டான், இவனை பாஸ் பண்ணினா மட்டும்தான் ஆகா ஓகோன்னு போய் சொல்லுவான். அட்மிஷன் வரும், அட்மிஷன் நடந்தால் தான் உனக்கு சம்பளம். இப்படி ஒரு சூழலில் வந்து மாட்டிட்டேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, இது நமக்கான சூழல் அல்ல. இது கண்டிப்பாக ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நமக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுனால நான் அந்த வேலையை விட்டுட்டு, சரி நான் வந்து ஒரு கல்வியை வியாபாரமாக செய்கிறத விட நான் வியாபாரத்தையும் வியாபாரமாக செய்கிறேன். ஓகே, ஆமாம். அங்கே நீ காசு கொடுத்தா கொடுக்குறேன்னா இங்கே அதே தான், வியாபாரம் தான். நீ காசு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு திறனில் நான் வெளியே வந்துட்டேங்க. வியாபாரம் ஆரம்பித்தேன். வியாபாரம் எல்லா மாதிரி தான். வியாபாரத்தில் அடிபட்டேன். வியாபாரத்தில் நிறையா நான் அது புதுசு, கல்வி நான் படிச்சுட்டு போனது வேறு, வியாபாரத்தில் நான் புதுசாக வரப்போ இங்கே இருக்கிற அனுபவங்கள் எனக்கு பெரிய பாடமாக தான் இருந்து பாடத்தை கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த கற்றுதுலேருந்து இப்போது நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம செய்வோம், நம்ம அடுத்தவங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம வேலையை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நுணுக்கத்தில் நான் பயணப்பட்டுருக்கிறேன். இதுக்கிடையில் வந்து இந்த சங்கம் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த விஷயத்தையெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு. இந்த உண்மைத்தன்மை தெரிகிறப்போ ஒவ்வொரு விஷயத்திலும், இன்றைக்கி கூட நம்ம சினிமா பார்த்தோன்னா எங்கூட என் மகளோ சினிமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அப்பா டீகோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா என் மகள் என் மனைவியுமே இப்போ சினிமா பார்த்தா டீகோடிங் தான். ஆமாம், சொல்ல அப்பா இருந்தது சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த டீகோடிங். அப்போ உண்மைத்தன்மை தெரியுது, என்ன சினிமாவில் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகுது அப்படிங்கிறது உண்மைத்தன்மையே ஏதோ என்னால் நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேருந்து நம்மளை முழுசாக காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா அது நம்மளை சுற்றி இதுதான் நடக்குது. நம்ம எந்த இடத்துலையும் போய் தனிப்பட்ட முறையில் நம்ம இயங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அப்போது சரி, இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே வந்து வேலை செய்யணும். ஆனால் வேலை செய்யணும்னு நம்மளால் முடியுமா? கண்டிப்பாக என்னால் முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற சூழல், என்னோடய தகப்பனார், என்னோடய சொந்தக்காரங்க, என்னோடய மகள் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் நான். அந்த பொறுப்பு விட்டு நான் என்ன பண்ண முடியாதுங்க, வெளியே வர முடியாது. பொறுப்பு தான் முதல்ல முக்கியம். நம்ம குடும்ப பொறுப்பு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கணும், அப்புறம் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும், அப்புறம் தான் சமுதாயம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஜம்ப் பண்ணான்னு வச்சுக்கோங்க, திருப்பி இழுத்துட்டு வந்துடுவாங்க ஆச்சுங்களா? அப்படிங்கிறனால நம்ம வந்து நம்ம குடும்பம் தன்னை காப்பாற்றிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவும் ஒரு பொருளாதாரம் செஞ்சுக்கணும், குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்தில் வேலை செய்யலாம், சமுதாயத்துக்கு என்ன முடியுமோ பங்களிப்பு செய்யலாம். தமிழ் குடிகள் அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதி அப்படிங்கிறது கிடையாது, ஏற்றத்தாழ்வு நமக்கு கிடையாது. எல்லா குடிகளும் ஒரே கூட தான், அவங்க இங்கே வேலையை அவங்க இங்கே செய்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஏற்றத்தாழ்வாட்ட சமுதாயமாக அவங்க நம்ம எல்லாமே இணையாக தான் போயிட்டுருக்குறோம். நம்ம எல்லாமே இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே இணையாக தான். நம்மக்கிட்ட வந்து முஸ்லீமோ இல்லை கிறிஸ்தவர்களோ இல்லை மாதிரி ஜாதி வேறுபாடு நமக்கு கிடையாது. நாம் எல்லாத்திட்டையும் தான் பழகிறோம், போகிறோம். ஆனால் பேப்பர்னு வரப்போ, அரசியல்னு வரப்போ அதெல்லாம் பெருசாக்கப்படுது. அதுதான் நமக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. ஓகேங்களா? இது தேவையில்லை. அதெல்லாம் வந்து 5ஆம் தலைவர் ஐயா சொல்கிறார், இந்த ஏன் இப்படி சொல்கிறாங்க, நம்ம கீழேயே சண்டை போட்டுருக்கணும், மேலே வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளை கீழ்கீழேயே வச்சு பார்த்து கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது. அப்போது இப்போ நம்ம கீழேயே இருந்தோம்னா மேலே இருக்கிறவங்களும் நம்மளை ஆட்சி பற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அடிமையிலாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருமே. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் மாறணும். அப்படிங்கிறப்போ இந்த தமிழ் சங்கம் தோதுவான இடமாகப்பட்டது. அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ் சங்கத்துக்கு என்னால் முடிஞ்ச அர்ப்பணிப்பை நான் கொடுக்குறேன், முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக தமிழர் ஆட்சி அப்படிங்கிறது தமிழருக்கான ஆட்சி இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா தமிழருக்கான ஆட்சி உலகத்துக்கெல்லாம் தேவையான ஆட்சி. தமிழ் இனம் மட்டும் எப்பயுமே தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இனம் மட்டும் வாழ்ந்தால் பார்த்தா அது அப்படி இல்லை. நம்ம இனத்துலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க, ரைட். நம்ம எல்லாத்தையும் அரவணைப்போம். ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாவே போதுமானது, அதுவே சிறப்பான ஒரு சமுதாயமாக இருக்கும். அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த சங்கத்திலேருந்து ஆதரிச்சிட்டு இருக்கேன். என்னால் முடிந்த அர்ப்பணிப்பையும் உதவிகளையும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக அது மென்மேலும் வரணும். தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் உண்மையான ஆசீவகம் கடவுளர்கள் அப்படிங்கிறது யார், நம்ம ஏன் அவங்கள கும்பிடணும், எதுக்காக கும்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது எல்லாமே நம்ம மூதாதையர்கள் தான் நமக்கு கடவுள். நம்ம புதுசாலாம் வந்து 4 கை 8 கையெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்மளோட இருக்கிற 2 கையே போதும் ஆச்சுங்களா? அதுக்கு நிறைய உதவி செய்யலாம்.
ஓகேங்களா. அவங்க உண்மையான கடவுளராக இருக்கணும், நமக்கு வந்து வழிபாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு செவி சாய்ப்பாங்க. ஸோ முன்னோர்கள் வழியில் நம்ம நடக்கணுங்கிறப்ப இந்த சம்பந்தி அதுக்காக அவங்களெல்லாம் அழைப்பு ஏற்று இங்கே வந்து கொடியேற்றி கொடுத்த பாண்டியன் ஐயாவுக்கும் மற்றும் தமிழ்ச்சங்கத்திற்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, வணக்கம். வரி நம்மளை எப்படி சீர்குலைக்குது, நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி நம்ம மத்திய மாநில அரசு விதிக்கிற வரிகள் நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத நம்முடைய அரசியல் பட்டயப்படிப்பு மாணவர் கவிக்குயில் அம்மா வந்து விளக்குறாங்க. நம்ம பேசுகிறத ரொம்ப எளிமையாகிட்டார் ஐயா. ஏன்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் நம்ம சொல்கிறது எல்லாமே புது கருத்து இல்லைங்களா. புதுசாக ஒரு சொல்லுலேருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதாகட்டும், இல்லை ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வுலேருந்து, இல்லை இப்போ நடப்பு நிகழ்வுலேருந்து ஒரு விஷயத்த நம்ம பார்வையிலேருந்து சொல்கிறது ரொம்ப அவங்களுக்கு எப்படி கன்வே ஆகுது அப்படின்றது ரொம்ப கடினம். ஆனால் அதை ரொம்ப எளிமையாக்கிட்டார் அவர். எல்லா பாயிண்ட்டையும் அப்படி தொட்டுட்டு வந்துட்டார். ஸோ ஒரு சொல்லுலேருந்து எப்படி வரலாறு இருந்தது, அந்த சீதைன்றதை சொன்னார். அதுக்கப்புறம் சில நிகழ்வுகள்லாம் சொன்னார், எப்படி எப்படி மாறி இருக்குன்னு. ஸோ ரொம்ப எளிமையாக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ வந்து இந்த பகுதி வந்து சிறு தொழில் அந்த மாதிரி வணிகம் பண்ணுற பகுதி ஆக்சுவலாக. இப்போ இதில் நம்ம வரின்னு சொல்கிறாங்கல்ல, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், அந்த மாதிரி இப்போ 2 விதமான வரி இருக்குது. ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. இப்போ நம்ம வந்து நேர்முக வரினா நம்ம வருமானத்திலேருந்து அவங்க பிடிச்சிட்டு தருது, அது டைரெக்டாக நமக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன். இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரினா நம்ம வாங்குகிற பொருள்ல இருந்தோ, நம்ம பெற வேலை, சேவைன்னு சொல்லுவோம் இல்லை, வேலை, அந்த மாதிரி இதில் இருந்தும் வாங்கக்கூடிய இல்லை தரக்கூடிய இல்லை அவங்க பெறக்கூடிய வரி பேர் மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது எப்படி இந்த சிறு வணிகர்களுக்கும் இந்த தொழிலும் எப்படி பாதிக்குது, இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இப்போ இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிம்பிளிஃபைடு டேக்ஸ், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ்னு ஆயிடுச்சுனாவே அதுலேயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா 0%, 5%, 18%, 28%, அப்புறம் சில பொருளுக்கு ப்ளஸ் செஸ்ன்னு ஒன்று போடுவாங்க. இப்போ இது எப்படி ஒரே டேக்ஸாக ஆச்சு? இதுவே சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி இருக்குது, அவங்க ஒரே ஒரு வரி தான், 9% வரி தான் எல்லா பொருட்களுக்கும். நீங்கள் வாங்குகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே வரி தான். இப்போ இப்படி இருந்தால் தான் அது சிம்பிளிஃபைட் டேக்ஸ். அப்போ நீங்கள் என்ன சிம்பிளிஃபைட் டேக்ஸை கொண்டு வந்தீங்க? அப்படி கொண்டு வந்தால் அதில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கணும் இல்லைங்களா. இப்போ பொருளோட விலை குறைஞ்சிருக்கணும், பொருளோட எந்த விலையுமே குறையில. நம்ம என்னதான் கேட்டாலும் அவங்க இவ்வளோ வருமானம் வந்துருச்சு, இப்படி நாட்டுக்கு ஒரு மாதத்துக்கும் 12.7% இன்க்ரீஸ் ஆகுது ஜிஎஸ்டி வரின்னு சொல்கிறாங்களே ஒழிய, இதனால் மக்களுக்கு என்ன வந்து நன்மை ஆச்சு, பொருளோட விலையில் என்ன மாற்றம் ஆயிடுச்சுன்னு கேட்டால் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது நடக்கலை. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பழைய வரியிலிருந்து நாங்கள் புது வரிக்கு கொண்டு வரும்போது, அந்த பழைய இதில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு பொருளோட விலையில் ஒரு வரி போடுவாங்க, அது இன்னொருத்தருக்கு போகும்போது அந்த வரியோட சேர்த்து வரி வரும், டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போ நாங்கள் அதை எலிமினேட் பண்ண போகிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேக்ஸ் போகுது, அந்த இன்னொரு இடத்துல போகும்போது அந்த டேக்ஸில் இல்லாமல் அந்த பொருளோட விலையில தான் வரி விதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொருளோட விலை பழைய விலைக்கும் புதிய விலைக்கும் போடும்போது அது மாறி இருக்கணும், குறைஞ்சிருக்கணும். அப்படி குறையலை. இது என்னன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்களே, நார்மலாக காமன் டாபிக் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பேசும்போது ஒரு கஷ்டம். ஏன்னா அது ஒரு சாரார் மட்டும் கேட்பாங்க, அது சார்ந்தவங்க மட்டும், மற்றவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதுலேயும் எக்ஸ்பர்ட் ஆக தேவையில்லை, ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கும் அவங்களுக்கும் நம்ம தான் கொடுக்குறோம், அவங்க வாங்குறாங்க. அப்போ நம்ம கொஞ்ச நாள் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம கேட்குற கேள்வினால் மாற்றம் ஏற்படலைனாலும் சில விஷயத்தை கேட்கணும், நமக்குள்ளேயாவது கேட்டுக்கணும். அப்போ தான் அது உண்மை என்னன்னு நமக்கு தெரிய வரும். இப்போ அந்த பொருளோட விலையில குறைஞ்சிருச்சானா பொருளோட விலை குறையில. ஏன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது என்ன சொன்னாங்க, ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது, ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு ரெகுலேஷன். அது என்னன்னா, பொருளோட விலையில் அந்த லாபத்தில், அதாவது ஆன்டி ப்ராஃபிட்டரிங்னா ப்ராஃபிட்டுக்கு எதிரான, அந்த லாபத்துக்கு மேலே லாபம் இருந்துச்சுன்னா அதை அவங்களே வச்சுக்க கூடாது, அதை கன்சியூமருக்கு கொடுக்கணும். இப்போ பொருளோட விலை, இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டேக்ஸு சில பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்டே ஹோல்ட் ஆயிடுச்சு. அந்த பொருளோட விலையை குறைக்கல,
அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஷின் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கொஷின் கேட்குறாங்க சில பிஸ்னஸ் கிட்டலாம். நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை கடத்தலை, கன்சியூமர் ப்ரைஸில் குறைக்கல, கன்சியூமருக்கு நீங்கள் எந்த இதையும் கொடுக்கல, அந்த லாபம்லாம் உங்ககிட்டே இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இதை நீங்கள் அந்த ஜிஎஸ்டி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதே இது நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். இப்போ வந்து சொல்கிறீங்க இப்போலாம் அதை வந்து இது இணைக்க முடியாது. அப்போ இந்த பணத்தெல்லாம் யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. அந்த பணம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அது நமக்கு வந்து சேரவே இல்லை. நான் ஒரு திருக்குறளை முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். இப்போ ஒரு திருக்குறளோட சொல்லுறேன். திருக்குறள் வந்து ஐயா ராமாயண மகாபாரதம் சொன்னார். இதில் திருக்குறள் ஆசீவகம்னு சொன்னாலே ஒரு திருக்குறள், அது குறள் இல்லை திருக்குறள், வல்லவரால் கிருஷ்ணரால் இயற்றப்பட்டது. முருகன் அருளி கிருஷ்ணரால் இது. இப்போ அந்த குறள் எல்லாத்தையும் அது சொல்லுது, நம்மளோட வாழ்வியலே சொல்லுது. நம்ம அதை கற்றுக்கிட்டோம்னாவே போதும். அந்த குறளில் வேலோடு நின்றான் இடுவென்ற போதும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னா, இப்போ ஒரு செங்கோல் புரிந்து ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்க நைட்டில் போய் நின்றுக்கிட்டு நம்மளை கொள்ளையடிச்சா எப்படி இருக்கும்? அப்போ அந்த மாதிரி தான் இந்த இது இருக்குது. ஒரு உதாரணம் என்னென்னா, நம்ம ஒரு வருமானம் ஈட்டுறோம் ஒரு 100 ரூபா, அதில் டேக்ஸ் பிடிச்சிக்கிட்டு 70 ரூபா தான் நமக்கு வருது, வரிலாம் போக 70 ரூபா நம்ம கைக்கு வருது. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு நகை வாங்க போகிறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு 10 ரூபா நம்ம கொடுக்குறோம், அந்த மறைமுகமாக ஒரு வரி கொடுக்குறோம். இப்போ 60 ரூபாய் ஆயிடுது அந்த வருமானம். திருப்பி சில நமக்கு தேவையான மளிகை இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது 20 ரூபாய் டேக்ஸ் போயிடுது. நமக்கு கையில் எவ்வளோ இருக்குது? 40 ரூபாய். நம்ம சம்பாரிச்சது எவ்வளோ? 100 ரூபாய். நமக்கு எவ்வளோ இருக்குது? 40 ரூபாய். இப்போ இது வந்து அது பாதி கூட இல்லை. இப்போ இது எங்கே இருக்குன்னா அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அது ஏதாவது ஒரு மூலியமாக வந்து சேரணும் இல்லைங்களா? அது சேராது தான் பிரச்சனை. இப்போ ஜிஎஸ்டியை நம்ம எதிர்க்கலை, அது ஒரு நல்ல விதமான ஒரு செயல்பாடு. அதை சரியாக செய்யலை. அது சரியாக செய்யாததுனால அந்த பலன் மக்களுக்கும் போய் சேரலை. அது ஏன் அவங்க சரியாக செய்யலைன்னா உங்களுக்கு தெரியாமல் அதை செய்யக்கூடாதுன்னே. இப்போ இந்த சிறு வணிகர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, இப்போ ஒரு 40 லட்சம் இருக்கணும் அந்த டேர்ன் ஓவர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் டேர்ன் ஓவர் இருந்தால் தான் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ரெஜிஸ்டர் பண்ணாதான் அதோட அந்த சப்ளை செயின் வந்து கட் ஆகாமல் அதோட இது நமக்கு கிடைக்கும். சிறு வணிகர்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை, அவங்க பண்ண தேவையில்லை. அப்போ அப்படி பண்ணாத போது அந்த சப்ளை செயின்லேருந்து அவங்க கட் ஆகிடுறாங்க. அப்போ அவங்க பாதிக்கப்படுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்களோட லாபம் அந்த வரியிலேயே போயிடுது. இதில் பாதிக்கப்படுறது இந்த கன்சியூமரையும் தாண்டி இந்த சிறு சிறு வணிகர்கள், தொழிலாளர்கள் தான். இப்போது இதில் ஒரு சென்சஸ் என்னன்னா, எம்எஸ்எம்இ அப்படின்னு உங்களுக்கு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இந்த உற்பத்தி தொழிற்சாலையில் 90% வேலை வாய்ப்பு இந்த எம்எஸ்எம்இ தான் கொடுக்குது. இந்த உற்பத்தி தொழிற்சாலையில் பாதிக்கு மேலானவங்க இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து போகிறோம் வெளியேறினாங்க. ஏன்னா அவங்களால அந்த ப்ராஃபிட் மீறி வெளியே வர முடியல, நிறைய பேர் வெளியேறினாங்க. அப்போ ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆச்சு. இன்னொன்று, அந்த ஆன்டி ப்ராஃபிட்டரிங் ஆக்டை அவங்க சரியாக பண்ணாததுனால அந்த லாபம் கன்சியூமர்களுக்கு வந்து போய் சேரலை. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்போ இந்த தொழிலாளர்களை, இந்த சிறு வணிகத்தெல்லாம் ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்னே கூட இதை சொல்லலாம். அவங்க இப்போ ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து குறைகளை சொல்லலாம், குறைகளை தெரிவிக்கலாம். ஆனால் எந்த குறை இங்கே தீர்க்கப்பட்டது? எந்த குறையுமே தீர்க்கப்படலை. அது எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. அந்த டேக்ஸ் மட்டும்தான் கூட்டிக்கிட்டே போகுதே வழிய. இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் அந்த டேக்ஸ்ன்றதுல இப்போ கூட அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தப்போ பேசி அது வர திருப்பி அவர் மன்னிப்பு கேட்டார்ன்ற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. அதில் அவர் சொல்கிறது என்னன்னா, அந்த பலவிதமான டேக்ஸ் சொன்னல, இப்போ பன்னுக்கு வந்து ரேட்டு 5% தான். அந்த க்ரீம் வந்து அது ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் ஆகிடுது, அதுக்கு 18%. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு பேர் மிக்சட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அதை தனியாகவும் கொடுக்கலாம், பிரிச்சும் கொடுக்கலாம். ஆனால் நம்மளோட ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஏதோ ஒரு தொழில் இது பண்ணுறதுக்காகவோ நம்ம அதை சேர்த்து மிக்சட் சப்ளைன்னு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த 5% பண்ணு இருக்கு இல்லையா, அதுவும் 18% போயிடும். அதுதான் அவர் சொல்கிறார். அப்போ இங்கே யார் பாதிக்கப்படுறாங்க? அவர் கன்சியூமருக்காக கூட அவர் அந்த வணிகம் சரியா இல்லை, கம்ப்யூட்டரே குழம்பிடுதுங்க நீங்கள் இவ்வளோ போடுற டேக்ஸ்னால, அதை கொஞ்சம் சரி நீங்கள் உயர்த்தி கூட வைங்க, ஆனால் ஒரே மாதிரி வைங்க, 18% வச்சுக்கோங்க, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டதாக ஒரு வீடியோ வந்ததாங்க சொன்னாங்க. இப்போ இதை என்ன பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு மன்னிப்பு கேட்டாருன்னு ஒரு விஷயம் லீக் ஆகுதுல்ல, ஒரு தொழில் வச்சு நடத்துகிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போய் அவரோட குறையை சொல்கிறாரு. அந்த குறை கரெக்டு தான், அவர் சரியான, அதுவும் அவர் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் நல்லாவே புரிகிற மாதிரி நல்லா சொல்கிறாரு. அது அவ்வளோ சிரிச்சிட்டாங்க. இப்போ அது வந்து அப்படி சொன்னது தப்பா, அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு மன்னிப்பு கேட்குறன்ற அளவுக்கு அது எப்படி போகுது? இங்கே தான் நம்ம கேள்வியே கேட்குறோம்.
அப்போது இப்போ இது எப்படி இருக்கும், இது எப்படி சரியாகும், இது எப்படி சரிப்படுத்தலாம்னா அதுக்கும் திருக்குறள்லேயே வந்து அவர் வழியே சொல்கிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஈஸியாக வந்துருச்சு. அதாவது ஒரு பொருள் அதாவது நமக்கு எது தேவையோ அந்த உற்பத்தி பொருளை ஈட்டணும். ஈட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வந்ததுக்கப்புறம் அதை காக்கணும். காற்று யாரும் எதுவும் ஆடாமல் காற்று வச்சுக்கணும். அந்த காத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். வகுத்தல், அதாவது யாருக்கு தேவைக்கு ஏற்ப வகுத்து கொடுக்கணும். அதை வந்து சமமாக சொல்கிறதுல சமம்லாம் கிடையாது. அந்த சமமாக தேவைக்கு ஏற்ப வகுத்து கொடுக்கணும். இப்போ 4 பேர் இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு தேவையானது ஒருத்தருக்கு தேவையான ரெண்டும் சமமாக போட்டால் எப்படி 4 பேருக்கு பத்தும்? அப்போது வகுத்துனா அதுக்கு அந்த ப்ரொபோஷனேட்டுக்கு ஏற்ற மாதிரி வகுத்து கொடுக்கணும். வகுத்தலும் வல்லது அரசு. அப்படி இருக்கிறது தான் ஒரு அரசு. அப்படி இல்லாததுக்கு பேர் அரசே கிடையாது. இப்போ நம்ம சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் இங்கே தான் வருது. நாங்கள் ஒரு சொல்லில் ஒரு வரலாறு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சொல் இப்படி மாறி இருக்குது, இதனால தான் நம்ம வரலாறு நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம். இந்த சொல்லெல்லாம் இங்கே தான் கனெக்ட் ஆகுது. ஏன் நம்ம இப்படி இருக்குன்னா அந்த சிஸ்டமே அந்த கரப்டாக இருக்குது. ஒரு விஷயமும் அவங்க சேர்த்து வச்சு அது ஒரே விஷயத்தில் நம்மளை அடிமைப்படுத்தலை, எல்லாத்துலேயும் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம மறக்க வச்சு. ஸோ எல்லாத்துக்கும் பண்ணும்போது இந்த சிஸ்டம் கரெக்ட் ஆகணும். அப்போ இந்த சிஸ்டம் கரெக்ட் ஆகிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இவ்வளோ ஐயா இப்போ சொல்கிறாரு, முன் வராரு. நாங்கள் இவ்வளோ தன் வாழ்நாளின் அந்த இறுதி பகுதின்னு அவர் சொன்னார், அர்ப்பணிச்சிட்டாரு. அவர் சொல்லும் போது நீங்கள் பண்ணால் நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அர்ப்பணிச்சிட்டாரு. அப்படி அர்ப்பணித்து இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்ல ஆட்சி வரணும், நல்ல ஆட்சி முறை வரணும். இன்னொன்று ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னோட வேண்டுகோள் என்னன்னா, எல்லாருமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த தெரியல, எனக்கு வராது, நான் புரிஞ்சிக்க மாட்டேன், உங்களை போராட சொல்லலை, அப்படியே எல்லாம் கம்பு கட்சி எடுத்துக்கிட்டு வாங்கலாம் யாரும் இங்கே சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, தெரியலனாலும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி நம்ம நிறைய அறிவு இது பண்ணி நம்ம அவங்களுக்கு சொல்கிற விதத்தில் நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் இவங்களை எப்படி வந்து சிறு வணிகர்கள், தொழிலாளர்கள் இல்லை கன்சியூமரை பாதுகாக்கணும்னா இந்த குறள் தான். எற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இப்படி இருக்கிற ஒரு அரசு அமைக்கிறதுக்காக தான் இந்த 5ஆம் தமிழர் சங்கம். இப்போ இது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இருந்துட்டா நம்ம வாழ்க்கையே நல்லதாயிடும். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய ஆய்வறிஞர் ஆராய்ச்சியாளர் பாண்டியன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். இவங்கெல்லாம் பேசுனதை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பேச வேண்டியது. ஐயா பேசுனதும் பேராசிரியரும் அவங்க வந்து வணிகத்தை பற்றி அவங்க பேசுனது நான் எங்கே பேசுகிறதுக்கு இல்லை. 5ஆம் தமிழ் சங்கம் அதான் அவங்க சொன்ன மாதிரி தமிழர்களை வந்து அடிமை தலையிலேருந்து விடுவித்து தமிழருடைய தன்னாட்சி இங்கே நடக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு ஆளலைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வச்சிங்களா. திமுகன்றதுலாம் நமக்கான இது கிடையாது. அதனால் தமிழர்கள் ஆளவில்லை, தமிழர்கள் அடைவுபடுத்திகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அது நல்ல ஆட்சின்னா என்னன்னு இப்போ யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்தே இந்த சிஸ்டத்தில் இருக்கிறதால ஒரு நல்ல ஆட்சி எப்படி இயக்குன்றது நமக்கு தெரியாது. அதை நம்ம வந்து அதான் நான் ஆல்ரெடி சொல்லணும், நாம் வந்து ஆட்சி அமைச்ச பிறகு தான் அது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அப்போ தான் தெரியும் ஆட்சி இப்படி இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கெலாம் நம்ம பழகிறோம், நல்லா தானே இருக்குது, ஏதோ ஒன்று என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அவன் விளையாட்டி போனோன்னா என்கிட்ட ஒரு அந்த மாதிரி கொஞ்சம் தன்னை இது பார்த்துக்கிறாங்களே ஒழிய ஒரு நல்ல ஆட்சின்றதில்லை. நல்ல ஆட்சின்னு இருந்ததுன்னா தூர் செய்திகளை நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. இந்த நிறைய செய்திகள் நீ தினத்தந்தியெல்லாம் எடுத்து பறித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுதான் அவங்க பப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செய்திகளே வரக்கூடாதுங்க. அதுதான் நல்லாட்சின்றது வந்து எல்லோருக்கும் சுபிட்சம், எல்லோரும் நம்ம ஒரு சித்தர் சொன்ன மாதிரி எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்றது என்னுடைய இதுவும் அதுதாங்க. எல்லாரும் சம அந்தஸ்தோட எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மனித பிறப்பே வந்து மகிழ்ந்து இருக்கிறதுக்கு தான், மனசில் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது இல்லை. எல்லோரும் இன்புற்று இல்லாமல் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கும்போது நாம ஏன் கஷ்டப்படணும்? அப்போ இந்த கஷ்டமும் இன்பமும் வருன்றதே வந்து ஒரு கற்பிக்கப்பட்ட ஒரு இதுதான். அப்படி தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் இன்புற்று இருக்க முடியும். அதுக்கு என்னென்னா நமக்கு மனசில் ஒரு இது வரும், ஒரு நிலை வேணும் நமக்கு. ஏன்னா நம்ம துன்பப்படுறோன்னா ஏன் துன்பப்படுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம துன்பம் வராத வழி கண்டுபிடிச்சிடலாம். புத்தர் சொன்ன மாதிரி ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள், இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆச்சுங்களா. நீயும் துன்பத்தை இது பண்ணணுன்னா இன்னொருத்தருக்கு துன்பப்படுறவனுக்கு போய் உதவி பண்ணிவிடுங்கன்னா உங்கள் துன்பம் கரைஞ்சி போயிடும். அது ஆக எப்போதும் இன்பமாக வாழ்வதற்கு வழி உண்டு ஆச்சுங்களா. அதுக்கு வந்து நாம் அதுக்கு தயாராக இல்லை. நமக்கு வந்து இந்த யூத பார்ப்பனியம் வந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு மென்டல் கண்டிஷனிங் உருவாக்கி வச்சுருக்காங்க. இது வந்து இது ஏற்படுத்தப்பட்ட கண்டிஷன் தான் அது வச்சுங்களா. இதிலேருந்து விலகி வந்துடலாம் நம்ம. அதனால் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சமுதாயத்தை அமைக்கிறதுக்கு தான் 5ஆம் தமிழ் சங்கம் வந்திருக்கு.
வச்சுங்களா. எல்லோரும் பின்பற்றிருக்கிறோம், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் சமமாக வாழணும். இது நாம் அடிக்கடி நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி தான். நம்ம இது என்னென்னா, நாம் நல்லா வாழ்ந்தால் மட்டும் போதாது. ஒரு ஊரில் ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்ததுன்னா மற்ற எல்லாம் முள்ள மாதிரி பசங்களாக கெட்டு போயிருந்தாங்கன்னா உங்கள் குடும்பம் ஒழுங்காக வாழ விட மாட்டாங்க. அப்போ நீ நல்லா வாழணும்னா உன் சுற்றுச்சூழலும் நல்லா வாழ்ந்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் இந்தியாவில் போர்னோகிராஃபி தடுக்கணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இருந்தால் மட்டும் நீங்கள் இருந்துட முடியுமா? இன்டர்நெட் வச்சுக்கிட்டு இப்போ உலகமே நாம் வந்து சரியாக இருந்தால் தான் எதையுமே நம்ம கொண்டு போக முடியும். அப்போ எல்லாரையும் சரி பண்ணி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் உலகளாவிய சிந்தனையே நமக்கு வருது. இப்போ இன்டர்நெட் வந்த பிறகு நீ மட்டும் இருந்ததெல்லாம் முடியாதுங்க, அது முடியாது. அப்போ உலகளாவிய அந்த கருத்தியல் வரணும், உலகளாவிய அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்கள்ல, நம்ம தம்பிங்கெல்லாம் வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து கிடைக்குன்னா நான் போர்னோகிராஃபி ஃப்ரீயாக கிடைக்கும்பாங்க. ஏன்னா இது அப்படி கெடுக்கிறதுக்குன்னு ஒரு நாடு இருக்குது. இது அமெரிக்கா போன்ற சில நாடுகள், இஸ்ரேல் போன்ற சில நாடுகள் இருக்குது. அவங்க கெடுக்கிறதே வேலையாக இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் வரணுன்னா எல்லாருமே நல்லா ஆக்கணும். எதிரிகளை வந்து நாம் எப்படி கட்டுப்படுத்தணுமோ கட்டுப்படுத்தி ஆகணும். அப்படி இருந்தால் நம்ம போக முடியும். அதுக்கு தான் நாம் வந்து கோதாவில் இறங்கியிருக்கோம். நாம் இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம அலுவலகத்திலேருந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அங்கங்கே ஊர்களெல்லாம் கொடியேற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய பகைக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் நாம் வெற்றி பெற்றுட்ருக்கோம். சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சிருவோன்னு இருக்குது. எனக்கு வந்து எப்படி ஜல்லிக்கட்டு எப்படி வந்து ஒரு அதிசயமாக ஒரு திடீர்னு வந்து எழுந்து வந்ததோ அதே போலையே தமிழர் ஆட்சியும் அப்படி ஒரு வரும்னு நினைக்கிறேன் நான். அது முருகன் கிருஷ்ணன் வரலான் அப்படி ஒரு இது வரலான் இருக்கேன். அது 26லே வந்துருமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதை நோக்கி நம்ம போவோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொல்லம்பாளையம் பகுதியில் நமது கொடி ஏற்றப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். இப்போது நமது பெரியசாமி அவர்கள் இல்லத்தில் ஐயா அவர்களால் நந்தினி கொடி ஏற்றி வைக்கப்படுகிறது. வழக்கம் போல் எல்லோரும் போல தான் ஈழ அந்த படுகொலைக்கு பிறகு வந்து தமிழ் உணர்வாளர்கள் எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு பொங்குதல், ஒரு கோபம் வரதான் செஞ்சுது. அதன் அடிப்படையில் வந்து பெரும்பாலான தமிழர்களை வந்து சிந்திச்சிட்டு இருக்கும்போது இதை பற்றின உண்மையான வரலாறு அங்கங்கே வந்து ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் எதுக்கும் தொடர்பு இருக்காது, வருஷம் தெரியாது. நிறையா அதெல்லாம் பழமொழிகளாக நிறையா இருக்கும். இப்போ பார்க்கும்போது அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளதில் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ இருக்கிற புதிய கண்டுபிடிப்புகள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் ஏன் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரக்கூடாது, ஏன் இதை யாரும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு தேடுதல் வந்து இருந்துச்சு. அந்த தேடுதல் இருந்த காரணத்தினால தான் ஐயாவோட விளியங்களில் வந்து எதாச்சியாக பார்த்தேன். இந்த காமரூன் ஸ்பீக்ஸ் தமிழ் அப்படின்ற அந்த விளியத்தை பார்த்தேன். ஒரு 13-14 வாக்கில் நினைக்கிறேன். அதிலிருந்து நான் ஐயாவோட விளியங்கள் எல்லாமே பார்த்துருவேன். இது உணர்வாளர்கள் எல்லாத்துக்கும் அப்படியே அவர் என்ன சொல்கிறது, கனெக்டிங் தி டாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கங்கே தொங்கி இருந்த வரலாறு, இந்த நிகழ்வுகள், இந்த அறிவியல் எல்லாத்தையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக வந்து ஐயா இருந்தார். ரொம்ப நல்ல வணக்கம் ஐயா. உங்கள் பணி வந்து மிகச்சிறந்த பணி. இதை யாரும் பண்ணலை, இப்போ உங்கள் மூலமாக நடந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து இந்த தமிழ் தேசியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கீழ்பவானி அணை திட்டம் தான் மிகப்பெரிய நீர்பிடிப்பு, அதாவது விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய நீர் ஆதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய அணை. அந்த அணையிலிருந்து வரக்கூடிய கால்வாயானது
காங்கயம் தாண்டி காங்கயம் வரைக்கும் போய் பாயுது. இதனுடைய பகுதியில் இப்போ என்னென்னா ஏற்கனவே வந்து அந்த சில சமயத்தில் வந்து அந்த கரைகள் உடையும். அந்த உடையிறத காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க, அந்த கரைகளுக்கு வந்து காங்கிரீட் போடுறதோட அடிப்பகுதிக்கும் சேர்த்து காங்கிரீட் போடுறாங்க. அப்படி அடிப்பகுதிக்கு காங்கிரீட் போடும்போது நிலத்தடி நீர் வந்து குறையுது. அதாவது அந்த அதிலிருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கிணறுகள், குட்டைகள், குளங்கள் இதுகளுக்கெல்லாம் வந்து நீர் வந்து பிடிப்பு வந்து நீர் ஆதாரமாக இருக்கிறது அந்த வாய்க்கால். அந்த அடிப்பகுதிக்கு வந்து காங்கிரீட் போட்டுட்டா அந்த நீர் ஆதாரம் அதுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போது பலர் வந்து என்ன ஆகுதுன்னா, விவசாயம் வந்து அதனால் குறைவு ஏற்படுது. அந்த விவசாயிகள் அந்த அந்த நிலத்தை வந்து அதாவது ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி விற்பனைக்கு உட்படுத்திட்டு வெளியேற பார்க்குறாங்க. இது மாதிரி வந்து விவசாயம் தடைபடுது. இது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்குது. இந்த நடைபெற்ற இந்த 50-60 ஆண்டுகளில் இந்த அரசாங்கங்கள் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த வந்து இந்த மாதிரியான செயல்களை வந்து விடுவிக்கணும். அப்படி செய்யக்கூடாது. நிலத்தடி நீர் பிடிப்பு இருக்கிற மாதிரி தான் அந்த வாய்க்கால் என்றைக்கும் ஓடணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோரிக்கை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கேஸ் இப்போ வந்து ஆந்திரா பகுதிக்கு இங்கே கொண்டு போகிறாங்க. அந்த கொண்டு போகிற வழியில் ஒரு அங்கேருந்து கேரளாவிலேருந்து வரக்கூடிய வழித்தடம் என்பது அந்த கேஸுக்கு சாலை ஓரமாகவே கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே பல்லடம் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை தோண்டி எடுத்து அது வழியாக வந்து அந்த கொண்டு வர்றாங்க பைப் லைனை. அந்த கேஸ் பைப் லைன் வந்து அந்த வழியாக விவசாய பூமிக்கு அடியில் கொண்டு வர்றாங்க. இதனால் விவசாயிகள் வந்து கடுமையான போராட்டத்தை வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்தில் நடத்துனாங்க. அந்த மாதிரி போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது அனுமதி வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடாது. எல்லா வழித்தடங்களும் வந்து சாலை ஓரமாக போகும்போது ஏன் வந்து விவசாய நிலத்தை கொண்டு அனுமதி கொடுக்குறீங்க அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி. அதையே வந்து நம்ம ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். அரசாங்கத்துக்கு வேண்டுகோளாக வச்சு இந்த மாதிரி விவசாய நிலப்பகுதிகளை நீங்கள் கொண்டு போகக்கூடாது, சாலையோர பகுதியிலேயே நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஈரோடு மாநகரத்தை பொறுத்த பார்த்திங்கன்னா, தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து அந்த கழிவு நீரை அப்படியே வெளியேற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அதை தூய்மைப்படுத்தி வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அதை வந்து யாரும் கடைப்பிடிக்கலை. அது இன்றைக்கும் வந்து அந்த தூய்மைப்படுத்தாமல் அப்படியே வந்து ஆற்று நீரோடு கலக்கிறதுக்கான இது தான் இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் வந்து நம்ம கேட்கணும். அதே போல் இது குடிநீர் மாநகர பகுதியை பொறுத்த வரைக்கும் குடிநீர் வந்து என்னென்னா கழிவு நீர் கலந்து தான் வர்ற மாதிரியே இருக்குது. கழிவு நீராக தான் வருது. குறிப்பாக எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமான அதாவது வேதனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. இது பல முறை வந்து அவங்க வந்து இது மனு கொடுத்தாச்சு. அதாவது ஃபோனில் கூப்பிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதை வந்து சரி செய்யலை. இன்னும் சரி செய்யாமல் அப்படியே தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாநகரத்தில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதை வந்து நமது சங்கம் வந்து ஒரு கடிதம் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு வடிவிலையோ அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக நம்ம வந்து வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இவங்கெல்லாம் பேசும்போது தமிழர்களை வஞ்சிக்கிறாங்கன்றது வந்து அது உண்மையான இதுதான் செஞ்சுருக்காங்க. சீம கருவேல மரம் இருக்குல்ல, அதை பரப்புனது வந்து திட்டமிட்டு தான் ஹெலிகாப்டரில் தூவி தான் பரப்புனாங்கன்றது உண்டு. அது அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்ட சீடு. அது அப்பயே ரொம்ப நாளுக்கு முன்னாலிருந்தே வந்து அது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போயும் காடுகளை வந்து மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் யூக்கலிப்டஸ் தான் போடுறாங்க. அந்த மரமும் கூட நீராதாரத்தை பாடுபடுத்துகிற ஒரு மரம் தான் போடுறாங்க. ஒரு காட்டாக இருந்தால் போதும், இவங்க கை வைக்காமல் இருந்தாவே அது நல்லா தான் இருக்கும். அது ஆச்சுங்களா? இப்போ இது வந்து ஒன்றுமே மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் என்ன நாங்கள் பார்க்குறத பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் காட்டு தாண்டி போகணும். எங்கள் குன்னியூர் அந்தியூர்னு தியாகதுருவத்துலேருந்து காடு தாண்டி போகணும். அந்த காட்டு பகுதியில் மட்டுங்க தார் போட விடுறது இல்லைங்க. ஏன்னா காட்டு பகுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதில் இருக்குது. ரோடு இருக்கலாமா, ஆனால் அங்கே தார் போடக்கூடாது தான். ஆச்சுங்களா? இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு விட மாட்டேங்குது அப்படின்னு நம்மளை வந்து தமிழர்கள் நல்லா வாழக்கூடாது, நீங்கள் வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு போக்காக இருக்குது. அதனால் அதுக்கு தான் சொல்கிறோம், நாம் இதிலேருந்து சீக்கிரம் விடுபடணும். நமக்கான ஆட்சி நம்ம நடத்தும் போது தான் நாம் இதுவரையும் ஒரு கேள்விப்படாத
ஒரு அற்புதமான ஆட்சியை நம்மளால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து நல்லாட்சிக்கான மாடல் இல்லை, நல்லாட்சிக்கான மாடலே இல்லை. இது இப்போ இவங்க நம்ம கிடைக்கிறத வச்சுக்கிட்டு என்னமோ நான் இந்த திட்டம் கொண்டு வந்து அதை சொல்கிறாங்களே ஒழிய அடிப்படையில் நம்ம தொடர்ந்து கஷ்டப்பட்டுருக்கணுன்றது தான் அவங்களுடைய அடிப்படையான ஒரு இதுவாக இருக்குது. அதுக்கு நாம் வந்தால் அதுக்கு ஒரு விடிவு வரும். எல்லாருக்குமான ஒரு சுகவாழ்வு 5ஆம் தமிழ்ச்சங்கம் வந்த பிறகு வரும். அதுக்கு தான் நம்ம இந்த முயற்சியில் வர்றோம். இப்போதைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அங்கங்கேயும் கொடியேற்றி மக்களுக்கு நம்ம இருக்கிறோன்றதை அனுபவிச்சிட்ருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பேர் எதிர்காலத்துலேருந்து ஒவ்வொரு ஊரில் கொடி பிறக்காத ஊரே இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்தீங்கன்னா நாம் ஆட்சி அமைக்க முடியும். அதனால் இதை இப்போ நம்ம செய்கிறோம். இதை நம்ம விழியங்கள் நம்ம பதிவிட்டு செய்யும்போது ஏனைய மக்களும் இதை வந்து நீங்கள் பார்வை பார்க்கின்ற மக்களுமே வந்து அங்கங்கேயும் இது கொடியேற்றுங்க. இந்த கொடி ஒரு புனிதமான கொடி. இந்த வெண்மை நிறம் என்பது வந்து சரஸ்வதியும், பசுமை நிறம் வந்து இது வள்ளியையும் குறிக்கும். அதாவது இது முருகனின் பூமி தான் இது ஆச்சுங்களா. இது ஒரு ஆசீவக பூமி. அதனால் வந்து நாம் முன்னுக்கு வரணுன்னா நம்ம இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கத்துடைய முன்னெடுப்பால் நாம் சரியான திட்டங்களை வகுத்து சரியான வாழ்வியல் ஒழுக்கம் சார்ந்து எல்லாமே நாம் கொண்டு வர முடியும். அதற்காகத்தான் நம்ம இந்த முயற்சி எடுக்கிறோம். அதில் இந்த முயற்சியில் இப்போ பெரியசாமி ஐயா வந்து அவர் வந்து ஒரு இது மின்னணு தொழில், அதாவது இந்த பேட்டரிலாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இவி பேட்டரி தயாரிக்கிறாரு. அந்த மாதிரி கார்கள் பைக்குகள்லாம் வந்து இவி பைக்காக மாற்றுறாரு. அவருக்கு வந்து அவருடைய தொழில் நல்லா சிறக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்குங்க ஆச்சுங்களா. பிரபஞ்சத்துடைய பேர்களை வச்சுங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று தெளிச்சிருக்கணும். இப்போ கொடியேற்றிட்டீங்க, இன்னும் உங்களுக்கு நல்ல காலம்தான். அந்த வேண்டுதலோடு இவருக்கு நன்றியை செலுத்தி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம் பகுதியில் நமது கொடி ஏற்றப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். ஐயாவிற்கு மரியாதை செய்ய மாலை அணிவிக்கப்படுகிறது. திரு செல்வராஜ் ஐயா அவர்களோட வீட்டு மாடியில் விண்ணியல் சார்ந்து சில விஷயங்களை செஞ்சுருக்காரு. தினமும் நிழலை வச்சு கோடு போட்டிருக்காரு. இப்போது செல்வராஜ் ஐயா அதை பற்றி விளக்குவார். 5/10 அதாவது 5/10/2023 ஆரம்பித்தது. ஆரம்பிக்கும்போது இது வந்து தென் செலவை அப்போ வந்து இந்த நிழல் வந்து வடக்கு நோக்கி விழுகும். இந்த ஃபஸ்ட்டு இந்த கோடு கம்பம், இந்த கம்பம் வந்து இங்கே இருக்குங்க ஐயா. கிழக்கு திசை இது. இங்கே சூரியன் வந்து வரும்போது 8 மணிக்கு சரியாக 8 மணிக்கு இந்த நிழல் வந்து இங்கே விழுகிறத ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு வந்து நிழல் விழுகிறத மார்க் பண்ணிக்கிட்டே வந்தேங்க. அப்படி மார்க் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி கோடு வந்து விழுகுது. 2023 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஒரு சுற்றுவட்ட பாதை இங்கே வருதுங்க. இந்த இடத்துல வரும்போது ஐயா சொன்ன அந்த தேதியில் 21/12/2023 இது வந்து தென் செலவை ஆரம்பிக்குது. அதாவது தை 1 அப்போ தென் செலவே ஆரம்பிக்குதுங்க. இந்த அடிப்படையில் அப்படியே அந்த இது வந்து நிழல் வந்து ஒவ்வொரு நாளும் நகர்ந்து அந்த பாதை வந்து இப்படியே வருதுங்க. இங்கே வரும்போது இங்கே ஒரு வெள்ளைக்கோடு போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த வெள்ளைக்கோடு ஐயா சொன்ன மாதிரி 21/3/2024 அது வந்து சமநாள். 22/3/2024 சித்திரை 1 தொடங்குறதாக சொல்லியிருந்தேன். அதை மார்க் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் இந்த பச்சைக்கோடு அந்த இது தொடங்குது சித்திரை 1. அது தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்குங்க. வரும்போது இங்கே வந்துட்டு கிராஸ் ஆகுது. இந்த இது பண்ணுது
எட்டு மாதிரி விழுகுது. இங்கே வரும்போது நிழல் விழும்போது அதை வந்து இப்படி வச்சுருவேங்க. அதாவது ஓரளவுக்கு ரொம்ப துல்லியமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து அதை வந்து பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக இப்படி வச்சிட்டோம்னா அதனுடைய நிழலும் இது கிராஸாக வெட்டுற பாயிண்ட்டை வந்து நான் நோட் பண்ணுவேங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து தினசரி நோட் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட இன்றைக்கி இல்லை, நேற்று 23/11/2024 அப்படி அது வரைக்கும் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி அந்த பாயிண்ட்டை வந்து குறிச்சிக்கிட்டே வர்றேங்க. அப்படி பாயிண்ட்டை குறிச்சிட்டு வரும்போது இங்கே வரும்போது 24/6/2024 ஆடி தொடங்குதுங்க. ஆடி 1 இங்கே வந்துடுது. அதாவது வடசெலவே ஆரம்பிக்குதுங்க. இந்த பாயிண்டில் ஆடி 1 24/6/2024 ஆடி 1 வடசெலவை தொடங்குது. இப்போ இது வந்து சூரியன் வடக்க போகும்போது நிழல் வந்து இங்கே விழுகுதுங்கய்யா. இப்போ இங்கே நிழல் இங்கே வருதுங்களா. இப்போ சூரியன் வந்து தென் செலவை தொடங்குதுங்களா, இல்லை வடசெலவை தொடங்கும் போது தான் இங்கே வருதுங்க. ஆமாங்க, நிழல் வந்தால் இப்போ இது கிழக்குங்கய்யா. இந்த கார்னர் வடசெலவை வந்து முடியும் போது இங்கே வந்து இது ஆடி ஆவணி முடியுது. ஆடி 1 24/6/2024 இங்கே தொடங்குதுங்கய்யா. அப்போ இது வந்து இப்போ நிழல் வந்து இந்த பக்கம் வடக்கு போகும். அப்போ இது வந்து இதான் தென் செலவை வரும். இப்போ தென் செலவை அங்கேருந்து தொடங்கி பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், அந்த வெள்ளைக்கோடு இந்த இடத்துல டச் பண்ணுது. இந்த வெள்ளைக்கோடு இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது என்ன தேதினா 20/9/2024ங்க. செப்டம்பர் சமநாள். அது அந்த சமநாளில் இது வந்து இந்த வெள்ளைக்கோடு. ஆமாங்க. அடுத்து 21/9/2024 இது வந்து ஐப்பசி 1 தொடங்குது. அப்போ ஐப்பசி 1 தொடங்கி இப்போ பயணம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. இது இப்போ இன்றைக்கி வந்து இந்த இன்றைக்கி இல்லை 23/11/24 நான் மார்க் பண்ணது இந்த கடைசி கோடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தை 1 இங்கே தொடங்குது 21/12/2023. ஆடி 1 அங்கே வந்து 24/6/2024 தொடங்குது. அதுக்கப்புறம் வந்து சித்திரை 1 இங்கே தொடங்குது. ஐப்பசி 1 இங்கே தொடங்குது. இப்போ இந்த 4ஆக பிரித்து நம்ம இந்த கட்டம் சூரியன் நடுவில் இந்த ராசி கட்டங்கள் வந்து போடுறோங்க. 12 அதை போடும்போது சித்திரை 1 இங்கே தொடங்குங்க. ஆமாம், சித்திரை இது வந்து சித்திரை, இது வைகாசி, இது ஆனி, இந்த இடத்துல இருந்து ஆடி தொடங்கும். இது முழுசும் ஆடி, இது ஆவணி, இங்கே இது வரைக்கும் புரட்டாசி. ஐப்பசி 1 இங்கே தொடங்கும். ஐப்பசி அடுத்தது கார்த்திகை, இது மார்கழி, தை 1. இப்போ இந்த அடிப்படையில் இந்த சுற்றுவட்ட பாதை வந்து வருது. அப்போ அதாவது நகர்வு, பூமியினுடைய நகர்வு இந்தந்த பகுதிக்கு வரும்போது அதனுடைய இதான் வந்து சொல்கிறாங்க. சித்திரை 1 இங்கே ஆரம்பிக்குது. ஆமாம், நம்ம வந்து அது மாறி இருக்குல்ல 2020 மாறி இருக்கு. அது நம்ம கருத்தில் அது மீன யுகத்துக்கு தானங்க வரும். இப்போ இங்கே மீன ராசிக்கு தானே வரணும். ஆமாம், இப்போ வந்து சித்திரை வந்து மீன ராசியில் வரணும். இதை வந்து நம்ம இது ரெப்ரசன்டேஷனை மாற்றிக்கணும். ஆமாங்க, அந்த இது ரெப்ரசன்டேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றணும். இப்போ இந்த கோடு போட்ட அடிப்படையில் இங்கே தான் வருது. இப்போ நீங்கள் இந்த டைரக்ஷனை என்னவா சித்திரை 1 என்னவா வருதுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இதாங்க இங்கே நான் இந்த இதில் வருது இல்லைங்க, இது 4ஆக பிரியுது இல்லை. இந்த சமநாள் இந்த சமநாள் வந்து என்ன தேதி வருது 21/3/2024.
22/3/2024 சித்திரை 1 துவங்குதுங்க. அப்போ இந்த டைரெக்ஷனில் போகுது. போயிட்டு ஆடி வரைக்கும் இங்கே, ஆடிக்கு மேலே இங்கே தொடங்கி வருது. ஐப்பசி இதில் முடியறதுங்க. இந்த சூரியன் வந்து புலியன் ராசியில தான் இல்லைங்க. இப்போ இது இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து அப்படியே தலைகளாக திருப்புறேங்க. இதுதானே தெற்கு. நிழல் வந்து இது நிழலுக்கு இதுதான் தெற்கு. அப்போது ஒரிஜினலுக்கு தெற்கு வந்து அங்கே போகும். அது வந்து இங்கே வடக்கு வந்துடும். அப்போ இப்போ சூரியன் வந்து வடக்க போகும்போது சுருங்கிடுது. இந்த இது பார்த்திங்கன்னா சுருங்கிடுது. தெற்கில் வரும்போது நல்லா அகன்று வருது. தெற்கில் வரும்போது நல்லா அகன்று வருது. வடக்கில் போகும்போது இதனுடைய இது வந்து சுற்றுவட்டம் ரொம்ப சுருங்கி வருது. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடத்துக்குள்ளார மட்டும் 2 மாதங்க, கிட்டத்தட்ட 2 மாதம் இதுக்குள்ளேயே பயணிக்குதுங்க. வெளியே வர்றது. ஆமாம், வட திசையில். ஆமாம், இந்த வடக்கு எல்லையில் போய் சூரியன் பயணிக்கும் போது இந்த ப்ளூ கோடு போட்டிருக்கிறனுங்க, இந்த பாதைக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட 2 மாதம் பயணிக்குதுங்க. அப்போ ரொம்ப ஸ்லோவாகிற மாதிரி அந்த இடத்துல தெரியுது. இல்லைங்க, இந்த குறுகிய தூரம் இங்கே பாருங்க. ஆமாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படிதான் வருது. ஆமாம், அப்படி ஆயிடுதுங்க 2 மாதம். அப்புறம் இந்த இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறது வந்து வட இருந்து அந்த 23 டிகிரி தான் திரும்புறது. நாம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு 10 டிகிரியில் இருக்கோம் நினைக்கிறோம். அப்படி இருக்கும். அந்த இடத்துல இருந்து அப்சர்வ் பண்ணுறதால இந்த மாதிரி வருது. இது ஒரு டேட்டா கொடுத்துருக்கீங்க. அவருக்கு ஒரு பாராட்டு. நன்றிங்க. ஸ்பிரிட் ஐயாக்கிட்ட இருக்குன்றது வந்து நம்மளாம் விஞ்ஞானிகள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் அப்படிங்கிறோம். டேட்டா கொடுத்துருக்கீங்க. சரிங்க. இறுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கருகம்பாளையம் என்கிற பகுதியில் நமது கொடியேற்ற பரப்புரை சிறப்பாக நடந்தது. அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். நமது 5ஆம் தமிழர் சங்கத்தின் 3வது கட்டமாக கொடியேற்ற விழா இன்று தொடங்கியது. இது 5வது இடம். இந்த 5வது இடம் திருப்பூர் மாவட்டம் கருகம்பாளையம் கந்தசாமி பூர்ணிமா அவர்களின் வீட்டில் கொடியேற்ற விழா இப்பொழுது ஆரம்பிக்க உள்ளது.
அனைவருக்கும் நன்றி. பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்ன சொல்கிறதுங்க, பேச வார்த்தை இல்லைங்க. இப்போ நாங்கள் தமிழ் சார்ந்து நானும் சம்பத்தண்ணா சிவண்ணா எல்லோரும் அப்பப்போ பேசிகிட்டே இருப்போம். அப்போது ஏதோ தமிழர்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. எது பண்ணாலும் அதில் ஒரு முழுமையாகாமல் ஏதோ ஒரு தேடுதல்னு நிறையா தேடிகிட்டே இருப்போம். அப்படி தேடுதல் இருக்கிற ஒரு பாண்டியன் ஐயாவோட விளியமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குற போது ஏதோ எங்களுக்கே தெரியாமல் அது உணர்வுபூர்வமாக அதுக்குள்ளே கொண்டு வச்சுங்க. இது பார்த்து ஒரு 6-7 வருஷம் இருக்குது. ஆனாலும் இது போக போக காலம் போக மறுபடியும் எங்களை அறியாமையே அதுக்குள்ளே கொண்டு வச்சுங்க. இப்போ இந்த நிகழ்வு நடக்குதுன்னா அது இந்த பிரபஞ்ச பதிவு, அந்த பதிவிலிருந்து நடக்கிற இந்த இதாக தான் நாங்கள் நினைக்கிறோம். சொன்ன மாதிரி மைக்கிலலாம் நாங்கள் பேசினது இல்லை, இருந்தாலும் இதுதான் முதல் முறை. ஐயாவோட விளியம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் ஏதோ ஒரு எதர்ச்சியாக பார்த்த ஒரு விளியத்தில் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனதில் வந்து அவரோட கருத்து நான் முதல்ல கேட்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதிச்சநல்லூரோட விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தார். அது சும்மா அப்படி கேட்க தான் ஆரம்பித்ததில் பார்த்திங்கன்னா அது எங்களுக்குள்ளே வந்து அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தவே உருவாக்குச்சு. இது என்ன ஆதிச்சநல்லூர் சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்குள்ளே ரொம்பவுமே அதிகப்படியான ஒரு சிந்தனையை உருவாக்குச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இது போயாகணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு அதிகப்படியான ஒரு தேடல் வந்து நான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன். நாங்கள் போகணும்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆதிச்சநல்லூர் நம்ம போகணும், நாங்கள் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நாங்கள் ஆதிச்சநல்லூர் போகணும், நம்ம அதை போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஜிஸ்டிக்ஸில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு தூத்துக்குடி அடிக்கடி போவாங்க. அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் தூத்துக்குடி போகிறப்ப என்னை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இந்த மாதிரி ஆதிச்சநல்லூரை பார்க்கணும், அந்த மாதிரி ஏன்னா அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் வந்து அந்த தூத்துக்குடியில் இருக்கிற யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்க, அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க அப்படின்னு அப்போவே நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் அப்போவே ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு நம்மளாம் போகலாம் அப்படின்னு. ஆனால் அப்படி நான் அதிகமாக அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கல. என்னாச்சுன்னா திடீர்னு எங்கள் அண்ணா வந்து நான் வந்து இந்த மாதிரி திருச்செந்தூர் போகிறேன், நீ வரையா, ஏன்னா வந்து நான் ஒருத்தனா கார் ஓட்ட முடியாது, நீ வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு என்னை கேட்குறாரு. அப்போ நான் யோசித்தேன், அப்படியா சரி கோயிலுக்குன்னு கூப்பிட்றாரு, அது மறுக்கல நம்ம போகலாம் அப்படின்னு. அப்போ நாங்கள் நைட்டு திருச்செந்தூர் போகிறோம், சாமி கும்பிட்ற காலையில். உடனே எங்கள் அண்ணன் சொல்கிறாரு நம்ம வந்து திருநெல்வேலி போகலாம், நெல்லையப்பர் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ போகிற வழியில் அந்த கூகுள் மேப் அது நம்ம போடையில் அது போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் போனது திருச்செந்தூர். போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம திருச்செந்தூரில் போய் எங்கள் அண்ணா அப்போ வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 5 தேங்காய் எடுத்திருந்தார். 5 தேங்காயும் வந்து வண்டிக்குள்ளே வச்சுட்டோம். நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் கோயிலுக்கு போகிற அவசரத்தில் வந்து கோயிலுக்கு அந்த தேங்காயை நாங்கள் எடுத்துகிட்டு போகல, அதை வந்து நாங்கள் கார்லேயே வச்சுட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்டு நேராக நாங்கள் திருநெல்வேலி காலையில் சாமி கும்பிட்டு காலையில் போகிறப்போ அந்த திருநெல்வேலியில் போகிறதில் அந்த ஆதிச்சநல்லூர் இடத்துக்கு போயிட்டோம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு தெரியல, அதான் முதல் முறை. அந்த இடத்த சுற்றி ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்டு சுற்றி நாங்கள் ரவுண்ட் அடிக்கிறோம். ஆனால் இது எங்கே இருக்குது என்ன ஏது அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு அந்த பாண்டியராஜன் கோயிலெல்லாம், அது வந்து என்னோடய மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதான் முதல் முறை ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த இடத்துக்கு போய் அதையெல்லாம் நாங்கள் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறேன், இந்த பாண்டியராஜன் கோயில் இங்கே இருக்கே அது எங்கே இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க காமிக்கிறாங்க, பாரு அங்கே ஒரு இடத்துல இருக்குங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏதோ அவங்க விசேஷம் மாதிரி செய்வாங்க போல். ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து தேங்காய் மட்டும் அங்கே உடைப்பாங்க போல். ஆனால் நாங்கள் தேங்காய் வாங்கிட்டு போயிருக்கோம். எங்கே திருச்செந்தூர் முருகனுக்கு 5 தேங்காய் வாங்கிட்டு போயிருக்கோம். ஆனால் எங்களுக்கு அங்கே உடைக்கிறதுக்கு உண்டான அந்த சிந்தனை வரல. ஆனால் அந்த கோயிலுக்கு போனோன்னா அதுக்கப்புறம் அங்கே தேங்காயாக சிதறல் கடந்துருக்குது. அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறோம், இது என்னங்கெல்லாம் இப்படி தேங்காய் உடைஞ்சிருக்கே அப்படின்னா, இந்த கோயிலில் வெறும் தேங்காய் மட்டும்தான் உடைப்பாங்க, அது வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உடைச்சிட்டு போவாங்க, கோயிலை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க, இங்கே வந்து 100 கௌரர்களோட சமாதி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் திரும்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் வந்து திருப்பி எங்கள் அண்ணனை வண்டி நிறுத்தி சொல்லி, நம்ம தான் 5 தேங்காய் கொண்டு வந்திருக்கோம்ல, அதை இங்கேயே உடைச்சிட்டு போயிடல. ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே தேங்காய் உடைக்கிறவங்க தான் நடந்திருக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த நிகழ்வு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 5 தேங்காயை வந்து திருப்பி காரை நிறுத்திட்டு வந்து அந்த 5 தேங்காயை அங்கே உடைச்சிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டு நாங்கள் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு நெல்லையப்பரை போய் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து சனிக்கிழமை நடக்குது. இதே ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க. வெள்ளிக்கிழமை கிளம்பி சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டு, வீட்டுக்கு வந்த அந்த ஒரு காலையில் ஒரு 9-10 மணி இருக்கும். நான் தூங்கி எந்திரிக்கிறேன்.
அப்போ எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறாரு. என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சின்ன சின்ன குட்டி சிலை, பஞ்சபாண்டவர்கள் சிலை, அதுக்கப்புறம் திரௌபதி சிலை இருக்குது. அது 5-6 சிலை எனக்கு அனுப்புகிறாரு, குட்டி குட்டி சிலை அனுப்புகிறாங்க. அது நான் பார்க்குறேன், இது என்ன அப்படின்னு எங்கள் அண்ணன்கிட்ட கேட்குறேன். அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, இது வந்து நம்ம ஊர் தர்மராஜா கோயிலில் இருக்கிற சிலை, இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆற்றுல வந்துச்சு, அப்போ வந்து இதை வந்து ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கோயிலில் வச்சு இதை வந்து காலங்காலமாக வழிபடுறாங்க அப்படின்னு. எனக்கு 40 வயசாச்சு, ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது எங்கள் கோயிலில் வந்து இந்த பஞ்சபாண்டவர் சிலைகள் இருக்குது, திரௌபதி சிலையை தான் நாங்கள் வணங்குறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கோயில் பேர் தர்மராஜா கோயில். ஆனால் முன்னத்த நாள் வந்து நான் அந்த அந்த ஆதிச்சநல்லூர் பாண்டியராஜன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்து அடுத்த நாள் தான் எனக்கு அது தெரியுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு. எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த பையனுக்கு வந்து பேர் வந்து எனக்கு, அதாவது எங்களுக்கு ஒரு பெரிய குரு மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ தவறிட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு பையன்தான் பிறகு, அந்த பையன் பேர் வந்து அர்ஜுன்னு பேர் வை அப்படின்ட்டு இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா என் முன்னாடி வேறு பேர் வச்சுட்டா. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லாருமே என்னோடய பையனை வந்து அர்ஜுன் தான் கூப்பிட்றாங்க. அவனுக்கு மொட்டை அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே அந்த கோயிலில் போய் மொட்டை அடிச்சிட்டாங்க. மொட்டை அடிக்கிற வழக்கமே கிடையாது. ஆனால் அந்த தர்மராஜா கோயிலில் தான் என் பையனுக்கு மொட்டை அடிச்சிருக்கேன். அவன் பேர் அர்ஜுனன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஇன்சிடெண்ட்டாக நடந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வோட முதல் தூண்டுதல் யாருன்னு கேட்டால் ஐயா தான். ஏன்னா அவர் பேசின அந்த விஷயங்கள், அவர் போடுற ஒவ்வொரு விலைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப சினிமாவை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. அது பார்க்குற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது, ஆனால் தொடர்பு கிடையாது. இதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ இவர் இங்கே வராரு, இவர் கூட பேசுகிற, இவருக்கு சாப்பாடு பரிமாறமெல்லாம் இப்போ மற்றவங்க எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல, எங்களுக்கு ஒரு பேர் உணர்வு. உண்மையாலுமே இது பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றி. நான் இப்போ பேசக்கூடிய தலைப்பு வந்து ஜவுளி துறை இருக்கு இல்லைங்களா, அது வந்து வடநாட்டவர் கையில் தான் இங்கே இருக்குது. அவங்க தான் முதலாளிகளாக இருக்காங்க அதிகமாக. அதனால் வர ஆபத்து, அதுக்கான தீர்வு, அதை பற்றி பேச போகிறேன். வெறும் திருப்பூர் மட்டும் கிடையாது, மேற்கு மாவட்டங்கள், அதாவது கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், கரூர், ஈரோடு, இதெல்லாமே வந்து டெக்ஸ்டைலை பேஸ் பண்ண மாவட்டங்கள் தான். அது அப்படின்ற போது இப்போ நான் பேசுகிறது அனைத்துக்குமே பொருந்தும். மேலும் வடநாட்டவர்கள் வந்து வெறும் டெக்ஸ்டைலை மட்டுமே கையில் எடுக்கலை, எல்லா துறையிலையும் இருக்காங்க. எல்லா துறையிலையும் அவங்க இப்போ வந்து முதலாளிகளாக தான் இருக்காங்க. அதனால் நான் பேசுகிற இந்த டெக்ஸ்டைலை பற்றி நான் பேசுகிறது மற்ற துறைகளுக்கும் பொருந்தும். இப்போ வந்து இதை வடநாட்டவர்கள் கையில் வந்து இந்த முதலாளித்துவம் இருக்கிறது வந்து எந்த வகையில் வந்து ஆபத்து அப்படின்னா, நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறைகள் நிரந்தர தொழிலாளர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. நிரந்தர தொழிலாளர்கள். முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு இதே வந்து மண்ணின் மைந்தர்களான நம்ம வந்து இப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நிரந்தர அடிமை தொழிலாளர்களாக தான் நம்ம மாறுவோம். இதை ஒரு ஷார்ட்டாக இப்படி மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு வகையில் ஆபத்துனா இதுதான் பெரிய ஆபத்து. அப்படின்ற போது ஆபத்து இவ்வளோ தான். இந்த ஆபத்து வந்து ஏன், எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முதல்ல வந்து நம்மளோட கல்வி முறை. நாம் இப்போ இந்த ஜென்ரேஷன், இப்போ 90, 80, 90களில் பிறந்தவங்க எல்லாருமே இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் பட்டதாரிகள் தான். நம்மளோட படிப்பு முறை எப்படி, எல்லாருமே இன்ஜினியரிங், மேக்ஸிமம் இன்ஜினியரிங் தான். நம்மளோட கல்வி முறை எப்படி, இப்போ வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொழில்நுட்ப அந்த வல்லமை, அந்தபடி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. 4 வருஷம், நான் இன்ஜினியரிங் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 4 வருஷம் நம்ம படிக்கிறோம். படித்ததில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ டெக்ஸ்டைலே நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. அதில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது? எந்தெந்த கம்பெனி கூட்டிகிட்டு போகிறாங்க, எந்தெந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ப்ராக்டிக்கல், அதாவது 6 months 1 செமஸ்டர் வருது அப்படின்னா எந்தெந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே போயிட்டு நம்ம எந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம், எல்லாமே தியரிட்டிக்கல் தான். இப்போது நம்மளோட அப்பா அம்மா, அதாவது அந்த 80க்கு முன்னாடி பிறந்தவங்க நிறைய பேர் கல்லூரி காலங்கள் தொட்டு இருக்க மாட்டாங்க. விவசாயம் தானே பொதுவாகவே. இப்போ நம்ம தான் படித்து வந்திருக்கோம். நம்ம அப்பா அம்மாவோட ஆசைக்கு ஏற்ப நாம் வந்து படிச்சுட்டோம், பிள்ளைங்க மேலுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம படிச்சிட்டோம். இப்போ வடநாட்டு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே கல்வி முறை அந்த அளவுக்கு இல்லை. அவங்க எல்லாருமே வந்து டெக்னாலஜி, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ நூல் இருக்குது, பருத்தியிலேருந்து நூல் எடுத்தாச்சு, அந்த நூலுக்கு வந்து
இப்போ வந்து நம்ம கலர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டை வந்து எவ்வளோ நேரம் கொதிச்சா அந்த ஒரு கலர் வரும், இந்தந்த டைமுக்கு கொதிச்சா இந்தந்த கலர் வரும் கொதிக்க வைக்க போது, அது எப்படி ஒட்டும் அப்படின்ற அறிவெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, நார்த் இந்தியன்ஸ்க்கு இருக்குது. ஆனால் நம்ம வெறும் தியரிட்டிக்கலாகவே நான் சொல்கிறது இப்போ இருக்க தலைமுறைகளை சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ இருக்க சின்ன பிள்ளை, அதாவது படித்த பட்டதாரிகளோட அப்பா அம்மாவை சொல்லலை, அவங்க வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டாங்க, அவங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்குது. மேபி அப்பா அம்மாவும் வந்து வேறு துறை போயிருப்பாங்க இப்போ டெக்ஸ்டைலை விட்டுட்டு கூட, ஏன்னா இந்த ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க போட்டு நம்மளை டம்ப் பண்ணதுனால. அப்படின்ற போது அந்த அந்த தொழில்நுட்ப அந்த அறிவு வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து வடநாட்டவர்கள் வந்து படிக்கலைனா கூட அவங்க ஆதிக்கம் செலுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. அதாவது ஜென்ரேஷன் பிஸ்னஸ், அவங்க அதை கீப்பப் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, நாம் விட்டுட்டோம். அதுதான் நான் அந்த சைடு வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சா கூட அவங்க வந்து அந்த ஜென்ரேஷன் பிஸ்னஸை கூடவே கொண்டு வராங்க. நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா படித்தா போதும் அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த படிப்பில் நம்ம போனதுனால இது வந்து பேரண்டிங், அதாவது நம்ம பெற்றோர்களோட அந்த அவங்களோட ஒரு ஆசை, அது அப்படியே படித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் படித்தா இப்படி ஆகும்னு இப்போ படித்ததுக்கப்புறம் தானே தெரியுது. அதனால் வந்து நம்மளுக்கு அந்த அந்த கல்வி முறையில் வந்து இன்னொரு விஷயம், என்ஜினியரிங் படித்தாச்சு, படிச்சுட்டு வேலைக்கு போகிறோம், ஆனால் போயிட்டு சைடில் ஒரு கோர்ஸு, ஏன்னா அதை படித்தா நல்லா வாங்கலாம் சம்பளம், அதுக்கு 4 வருஷமாக எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? அப்படி தானே. அப்போ அதை இப்போ வந்து நான் இன்க்ளூடிங் நான் வந்து அந்த நிஃப்ட்டுமே சொல்கிறேன். நிஃப்டில் படித்தா கூட, இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்ற ஒரு இதை நிஃப்டில் படித்தா கூட ஒரு கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரொம்பவே திணறாங்க. இதுவே ஒரு டிப்ளமோ வெறும் 6 மாத கோர்ஸு படித்தா நல்ல, அதாவது எல்லாமே பயங்கரமாக பண்ணலாம். இது எப்படி நம்ம 4 வருஷம் படித்ததுக்கும் பணம் கட்டணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்ஸாக நம்ம படிக்கணும், அதுவுமே கம்மி கிடையாது, அதுவுமே இப்போலாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம அப்பா அம்மா சம்பாரித்த காசெல்லாம் எப்படி போகுது? அவங்களுக்குன்னு வாழ்க்கை கிடையாதா? அவங்க இப்படி பிள்ளைங்களை எல்லாருமே அதுக்கு தானே பிறக்கிறோம், அடுத்தடுத்த தலைமுறைக்காக, இப்படியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படின்ற இது வந்து இது காமனாக எல்லா தொழிலுக்குமே அடங்கும். வடநாட்டவர்கள் ஆதிக்கம் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் இதுக்கான தீர்வு 5ஆம் தமிழர் சங்கம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, கல்வி முறையில் வந்து டோட்டல் சேஞ்ச் கிடையாது, அதனோட தன்மை வந்து என்னென்ன படிப்புக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து கொடுக்கணும். நீங்கள் இவ்வளோ பணம் வாங்குறீங்க, இண்டஸ்ட்ரியல் டூர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போங்க, ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க? அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும், நம்மளுக்கு கேட்க தெரியலையே. ஐயா மூலமாக தான் அந்த கேள்விகள்லாம் எழுது, யார்கிட்ட போய் கேட்குறது? அப்படி தான் இருந்தாச்சு. ஐயாவோட விழிப்புணர்வு தான் வந்து பல கேள்விகளை கேட்க தோணுது, அதுக்கான பதிலுமே வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. 5ஆம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். 5ஆம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் வெறும் டெக்ஸ்டைல் மட்டும் கிடையாது, எல்லா வகையான தொழிலுமே நாம் தான் முதலாளிகளாக இருப்போம். அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து முதலாளிகள் தான், அவங்க திறமைக்கேற்ப அவங்களோட முதலாளித்துவம் வந்து வேறுபடும். அது வந்து எல்லாருக்கும் சமம்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்கவுங்க திறமைக்கேற்ப. ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அப்படின்றது வந்து 5ஆம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நடக்கும். அந்த கல்வி முறையில் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதை நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா ஐயாவோட விளியங்களை அவர் பேசுகிறதுலேயே நம்ம ஈஸியாக நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ஈஸியாக நம்மளை கைட் பண்ணலாம். வேணும்னே கைட் பண்ண மாட்டுறாங்க, வேணும்னே அப்படியே அடங்கிடணும் அந்த மாதிரி. அவங்க ஃபுல் பிளான்டு, வேறு யாரும் இல்லை, நம்மளை இவ்வளோ நாளாக ஆண்டவங்க தான். தமிழர்கள் மீளக்கூடாது. ஆனால் 5ஆம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் வடக்கன்ஸ் எல்லாமே அவுட். அந்த கில்லி படத்தில் வரும்ல, விழிப்புணர்வு ஆகிட்டா அந்த மக்கள்லாம், தமிழ் மக்கள்லாம் விழிப்புணர்வு ஆகிட்டா என்ன பண்ணி நாங்கள் ராஜஸ்தானுக்கே போயிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் போங்க. அவங்கவுங்க அங்கேயுமே பண்ணலாம், டெக்ஸ்டைல் அங்கேயும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அவங்கவுங்க இடத்துல இருந்தே அவங்கவுங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். அது இன்னமுமே ஈஸி. தமிழ்நாடு தமிழக மைந்தர்களுக்கானது மட்டும்தான். அது வந்து
நிச்சயமாக 5ஆம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சொல்கிறேன். செகண்ட் விஷயம் வந்து எக்ஸ்போர்ட். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் வந்து இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் தான். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் அதுலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க. டாப் மேக்ஸிமம் அவங்க இருக்காங்க. இப்போ வந்து உலகளாவிய விஷயமா எடுத்துக்கலாம். இப்போ உலக அளவில் வந்து தெற்காசிய நாடுகள் தான் வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுது. தெற்காசிய நாடுகள். மற்ற மேலை நாடுகள் நான் சொல்கிறது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி அந்த பக்கம் அவங்க எல்லாமே வாங்குறாங்க. அவங்களும் அங்கே ஒரு கணிசமான அளவில் அங்கே அவங்களும் வந்து கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்லாம் இருக்குதான். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அங்கங்கே விளையுது இல்லை. இப்போ வந்து லினன் வந்து அங்கே லினன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, பஞ்சு மாதிரியே, அது வந்து வெளிநாட்டில் விளையுது. நீ அங்கேயே வந்து உன்னோட மூலப்பொருளை எடுத்து அங்கேயே நீ வந்து அதை அதாவது நூலாக மாற்றி நீ கார்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணிக்கோ. அதை வந்து இங்கே அனுப்பி அதுதான் நடக்குது. சவுத் ஏஷியன் கண்ட்ரிக்கு அனுப்பி இங்கேருந்து நூலாக்கி இங்கேயே கார்மெண்ட் ஆக்கி அதுக்கப்புறம் தான் மேலை நாடுகளுக்கு போகுது. அதாவது நான் சொல்கிறது எக்ஸாம்பிளாக யூஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போகுது. நீ அங்கேயே பண்ணிக்கோ, இருக்குது, எல்லா வளங்களும் இருக்குது. ஏன் அப்படின்னா அதை வந்து நம்மளை டம்ப் பண்ணுறது தான். தொழிலாளர்களாகவே வச்சுருக்கணும் ஒன்று. இன்னொன்று நம்மளோடது எல்லாமே பயங்கரமான வளங்கள் உள்ள நாடு இல்லைங்களா. அந்த கழிவுகளை வந்து அவங்க நாடு நல்லா இருக்கணும் அப்படியும் ஒன்று. இங்கே ஃபுல்லாக வேலைக்கு சம்பளம் கம்மிக்கு ஆள் ஈஸியாக எடுக்கலாம் வேலை செய்கிறதுக்கு. இன்னொன்று கழிவு நீரை வந்து ஈஸியாக அப்படியே எங்கே வேணாலும் விட்டுறலாம். ஆற்றுல ஈஸியாக கலந்து விட்டுலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவில் போய் எப்படி பண்ண முடியுமா அந்த மாதிரி. அதனால் எல்லாமே நம்மளை அழுத்துறதுக்கு தான், நல்லாவே வாழக்கூடாது நம்ம. அதுதான் உங்களோட எண்ணம். இது வந்து உலக அரசியல். இது சும்மா வந்து உள்ளூர்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒவ்வொன்றும் அடிபடுறதுக்கு காரணமே ஃபுல்லாக அதுக்கு தான். நானே அதை எப்படி உணர்ந்தேன்னா, ஐயா வந்து உலகமே மாறணும், அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒவ்வொன்றும் யோசிக்கிறதுலேயும் உலகமே மாறணும். நீ மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எல்லாம் மாறினா தான் நீ நல்லா இருப்ப. அதுதான் உலகமே. நீ உன்னோட இடத்துல விளையிறத நீ உனக்குள்ள நீ நூல் தயாரிக்கிறியா, நீ மூலப்பொருள் எடுக்கிறியா, விவசாயம் பண்ணி நீ அதை நூலாக்குறியா, நீ அதை கார்மெண்ட் பண்ணுறியா, டையிங் பண்ணுறியா, அப்படியே பண்ணி அப்படியே உங்களுக்குள்ளேயே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு மிஞ்சி போனால் ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கு போக தான். அதே போல் தமிழ்நாட்டில் காட்டன் கல்டிவேஷன் தான் அதிகம். ஆனால் நம்ம இப்போ போடுறது எல்லாமே மேக்ஸிமம் சிந்தட்டிக் தான். பியோர் காட்டன்லாம் கிடையவே கிடையாது. ஏன் நாம் அனுபவிக்கக்கூடாதா? அதே போல் இங்கே வந்து நிட்டிங் தான், பனியன் தானே. இங்கே திருப்பூர் வந்து பனியன் கம்பெனிக்கு தான். இப்போ இது எல்லாமே யார் போடுறா? நம்மளா வந்து டிஷர்ட்டு பேண்ட் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரிஸ் தானே எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ காட்டனு இங்கே விளையுது. ஆனால் காட்டனால் நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த பியூரிட்டியை நம்ம அனுபவிக்கிறோம்? சாப்பாடு மாதிரி தான் துணியும். அதுவும் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று தானே. அப்படின்ற போது அந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளேயே இப்போ தமிழ்நாட்டில் விளையுதுன்னா நம்மளே பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த முதலாளித்துவம் எல்லாருமே வரும், எல்லாருமே அதை பண்ணுவாங்க. அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அவங்கவுங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ற நிலை வந்து 5ஆம் தமிழர் சங்கம் தான் கொடுக்கும். மண்ணின் மைந்தர்களுக்கானது சங்கம் அப்படின்ற போது அது மட்டும்தான் நடக்கும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஊடுருவல்லாம் நடக்காது. வெளியாட்கள் வெறும் நார்த்தை மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஏன்னா நமக்கான ஒன்று வரணும்ல. இதுவும் வந்து மற்ற கட்சி கிடையாது. சங்கம்னா என்ன? எல்லாரையும் நம்ம அதாவது முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் மாதிரி இது கட்சி அப்படின்றத தாண்டி சங்கம். அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாவே சங்கம் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். சங்கம் வந்து 5ஆம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் இந்த வடநாடு இது பண்ணுற அழுத்தங்கள் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு, எந்த அளவுக்கு வடநாடு வந்து அழுத்தம் கொடுக்குது அப்படின்ட்டு பல விடயங்கள் மூலமாக. இன்னொன்று வந்து வடநாட்டவர்கள் வந்து வேலைக்கு இப்போ வரதுனால யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா தினக்கூலியாக வேலைக்கு போகிறவங்க. அவங்க பெருத்த அடி வாங்குறாங்க. நடுத்தர வாழ்க்கை வாழ்கிற மக்கள் கூட எப்படியாவது நம்ம வந்து சமாளிச்சுப்போம். அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க எங்கே போக முடியும்? அவங்க தானே நிறைய தொகையில் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். அப்படின்ற போது நம்ம வந்து இதை எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம்.
அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சங்கம் வளர்றதுக்கு நம்ம எல்லாருமே உறுதுணையாக இருப்போம். அதாவது நாம் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினச்சா சங்கம் வளர்றதுக்கு நம்ம நிச்சயம் அந்த ஒரு சின்ன பங்கு நம்ம நிச்சயமாக கொடுப்போம். அதை இன்னொன்று கழிவு நீர் சொல்கிறோம் இல்லைங்களா, அது இந்த சாயப்பட்டறை மூலமாக வர கழிவு நீர் நம்ம ஆற்றுல கலக்கிறதுக்கு தேவையே கிடையாது, வேணும்னே கலக்கிறாங்க. எல்லாமே எல்லா ஊர்லேயுமே தான் சொல்கிறேன், எல்லா வகையான கழிவுகளும் தான். மெயினாக சாயக்கழிவுகள் வேணும்னே கலக்கிறாங்க. அது இப்போ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் டையிங் 100% கொடுக்காம ரொம்பவுமே இயற்கையாக போக முடியாது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் டையிங்கோட அந்த பவரை கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரொம்ப லிமிட்டட் பர்சன்டேஜ் அதை பண்ணலாம். மெயினாக நேச்சராக அந்த மாதிரி போக தான் நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம கடவுளர்கள் கண்டுபிடிக்காததா, நிச்சயமாக இதுக்கும் ஒரு வழி இருக்கும். அது நம்மளுக்கு தானாகவே கிடைக்கும். சங்கம் ஆட்சிக்கு வந்தால் எல்லா அறிவுமே நம்மளுக்கு வெளியே வரும். ஏன்னா அந்த கல்வி தானே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்வி முறை மாற்றம் தான். அந்த தொழில்நுட்ப அறிவு கண்டிப்பாக தேவை. நம்ம சும்மா படிச்சுட்டுலாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஐயா சொல்கிற அந்த 18 வருட குருகுலம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுவே போதும். 18 வயசுலேயே நம்ம எல்லாம் படிச்சுட்டு நம்ம நல்லா இருக்கலாங்க. நம்ம இன்னமும் படிச்சுட்டு இருக்கோம், நாளைக்கும் படிக்கணும். இது எங்கே போய் சொல்கிறது? இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்படியே வெறுக்குது இல்லை? எவ்வளோ பேர் இதில் டிப்ரெஷன், எவ்வளோ நம்ம ஓவர் கம் பண்ணுறது. கண்டிப்பாக 5ஆம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தே ஆகணும். நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். ஐயா, நான் இப்போ உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணும், வாழ்க்கையோட புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களோட தாட்ஸ் வந்துடுது. நான் யோசிச்சிருக்கேன், ஏன் நம்ம வெறும் பணம் இருந்துட்டா போதுமா, வசதி இருந்துட்டா போதுமான்னு. ஆனால் வளங்கள் எதுவும் அனுபவிக்க முடியலையே. அந்த மாதிரி என்ன இருக்கு, நம்ம ஏன் நடக்குது, இப்படி நடக்குது அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்கு வெளிச்சம் போட்டதே நீங்கள் தான். கண்டிப்பாக அதாவது உங்களை பணிஞ்சு வணங்குறேங்க ஐயா. இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும், ஆகச்சிறந்த ஆசான் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கலியுக முடிய சத்திய பிறக்க மீன பிறகவென சங்க முழங்கு, தென்னவன் சிவனார் செய்த சித்திரம் முன்னவன் தமிழன முரசு கொட்டுவோம். அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசைந்த முருகனை ஏற்றி வைப்போமே. பட்டன வரைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் மூன்றும் இணைந்த முத்தமிழ் சங்கமும் நந்தினி தாயின் கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். வெண்மையும் பசுமையும் வெண்பசு தோற்றமும், பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும். வெண்மையும் பசுமையும் வெண்பசு தோற்றமும், பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும். மயிலின் தோகை விரித்தார் போலும், பருந்தின் சிறகுகள் பறந்தார் போலும். கொடி பறக்குது,
நந்தினி கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. முதலிரு மூன்றுடன் நான்கென சங்கம், அதனுடன் ஐந்தாம் தமிழர் சங்கம். முதலிரு மூன்றுடன் நான்கென சங்கம், அதனுடன் ஐந்தாம் தமிழர் சங்கம். சித்தரை வணங்கி தமிழை வணங்கி நந்தினி தாயை வணங்கி நின்றோமே. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கலியுக முடிய சத்திய பிறக்க மீன பிறகதென சங்க முழங்க. என்னவன் சிவனார் செய்த சித்திரம் உன்னவன் தமிழன முரசு கொட்டுவோம். அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசைந்த முருகனை ஏற்றி வைப்போமே. பட்டன வரைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் மூன்றும் இணைந்த முத்தமிழ் சங்கமம் நந்தினி தாயின் கொடி பறக்குது. நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, கொடி பறக்குது. நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது.